இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜெகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜெகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பாடுவோம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. எல்லாம் கரங்களை தட்டி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும். ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும். ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும். ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும். ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. எல்லாம் வாய் திறந்து. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியது. சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியது. சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு. ஆவியேன் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு. ஆவியேன் பட்டயமே அணி அணியாய் புறப்படு.
ஜாமக்காரன் வருகிறார். 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறார், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியை ஓடணும். சத்தியத்தை பரசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியை ஓடணும். சத்தியத்தை பரசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜெபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜெபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறார், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. எல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் அமருவோம். சபைக்குள்ளே நாம் ஜெபிக்க வேண்டிய சில குறிப்பு இருக்கிறது. சபைக்குள்ளே நடக்கிற காரியங்களுக்காக நீங்க சோத்திரம் பண்ணிக்கொண்டே அந்த போதும். இந்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வரணும்னா அது சபைக்குள்ளே வராது, சபைக்குள்ளே தான் வரும். அல்லேலூயா. என்னுடைய சபையில தான் என்ன பண்ணணும், எழுப்புதல் வர ஆயத்தமா இருக்கணும். இப்போ சபைக்குள்ள வர ஃபர்ஸ்ட் வந்த ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் காலத்து சபைக்கு வெளியே வந்தது. ஆனால் இப்போ சபைக்குள்ள வரப்போகிறது. அல்லேலூயா. சபைக்குள்ள கொஞ்சம் திருத்தம் நாம் பண்ணிக்க வேண்டும். அது சரி செய்தால் தான் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. அதே காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். சில குறிப்புகளை நான் சொல்றேன். சபைக்குள்ள எப்படி இருக்கணும், உங்களுடைய மேய்ப்பரு கீழே எப்படி அடங்கி இருக்கணும். கடைசி நாட்களிலே எபிரேயர் 13:7 வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரருக்கு முன்பாக எப்படி அந்த வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 13:7 வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்கள் நினைத்து அவர்களுடைய நடத்தை முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, உங்களுடைய மேய்ப்பனுடைய விசுவாசத்தை என்ன பண்ணும், பின்பற்றணும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாங்க. புரியுங்களா? உங்களுக்காக அவங்க ஜீவனை கொடுத்து இரவெல்லாம் கண் விடுத்து செபிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க எல்லாவற்றிலும் அவங்க விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அது எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்களை உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விடுத்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா, அடங்கணும். நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க ஆனா அடங்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம கீழ்ப்படிந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போகணும் உள்ள. அப்போ உங்களுடைய மேய்ப்பர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், எல்லாவற்றையும். ஏன்னா அவங்க விடுத்து இருக்கிறவளா இருக்கிறாங்க. கடைசி காலங்களில் வந்திருக்கிறோம். நம்ம இங்க அங்க அலையக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனால தான் நம்ம எதுக்காக செபிக்க போகிறோம்னா, சபைக்குள்ள ஒரு 34 குறிப்புகள் இருக்கிறது. அது நாம் சுருக்கமாக ஒரு காரியத்தை சொல்லும் போது நீங்க சோத்திரம் பண்ணுங்க. நம்ம சபைக்குள்ள இதெல்லாம் வரணும், இப்படிதான் இருக்கணுன்றது ஆண்டவர் சொல்றாரு. அப்போதான் எழுப்புதலை பார்க்க முடியும். புரியுங்களா? அந்த எழுப்புதல் உள்ள வருவதற்கு அந்த ஒருமனம் இல்லாத இருக்கிறத நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? எல்லாருமே ஒருமனப்படணும். எல்லாருமேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார் இல்லையா? இல்லைன்னா இங்க வந்தே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆவியானவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு இங்க வந்திருக்கிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, சபைக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக நான் சோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து உங்க சத்தம் வெளியே வரணும்.
வாயை திறந்து நல்ல ஆசீர்வாதமாக வாயை திறந்து விரிவாக என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணா போதும். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை சோத்திரிக்கிறோம். எங்கள் சபையில அந்த ஒரு மனம் முற்றிலும் வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வரட்டும் அப்பா. ஒரு மன ஆவி ஊற்றுங்க அப்பா. எங்கள் சபைக்குள்ள ஒரு மனம் ஆவி ஊற்றுங்க. இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம், ஆத்துமா பாரமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? மற்ற ஆத்துமாக்களை பார்க்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஜெபிக்க முடியல. அப்போ இந்த ஆத்மா பாரம் நம்ம இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும். எல்லாருக்குள்ள அந்த ஆத்மா பாரம் வரும்படியாக நம்ம சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாயை திறந்து, கொஞ்ச நேரம் எல்லாம் வாயை திறந்து, ஒருவரும் வாயை அமைதியாக வைத்துக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஆத்மா பாரத்தை தாங்க, நல்ல ஒரு ஆத்மாவை பாரத்தை தாங்க, நல்ல ஒரு ஆத்மாவை பாரத்தை தாங்க. அதுக்காக என்ன சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். மூன்றாவதாக தாழ்மைப்பட வேண்டும். நமக்குள்ள என்ன செய்யணும்? தாழ்மை இருக்க வேண்டும். நீங்க நிறைய பேருக்குள்ள தாழ்மையில பெருமை இருக்குது. ஆனால் நமக்குள்ள பெருமை வரவே கூடாது. கிறிஸ்துவர்கள் என்றால் தாழ்மை தான் முக்கியம். ஆண்டவர் அதை தான் என்ன செய்யற? உயர்த்துகிறார். அதனால சபைக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாருக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மையான சரீரத்திலும் தாழ்மை இருக்கணும், ஆவிலும் பேச்சில தாழ்மை இருக்கணும், இருதயத்துக்குள்ள நினைக்கிறது கூட நம்ம தாழ்மை இருக்கணும். தேவையில்லாம் சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. ஆவியில தாழ்மை, சரீரத்தில் தாழ்மை, நீ செய்கிற கிரியைகள் நடத்தியில, புரியுங்களா? நீங்க என்னென்ன செய்கிறீங்களோ அதுல ஒரு தாழ்மை இருக்கணும். உங்களுடைய சிந்திக்கிற சிந்தனையிலே தாழ்மை இருக்கணும், பேச்சிலே தாழ்மை, சொல்லிலே தாழ்மை, வார்த்தையிலே தாழ்மை, புரியுங்களா? எல்லாம் இதுக்கான சோதனை பண்ண பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து நீங்க சொல்றது அப்படியே ஆக கடவுதுன்றது ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதனால எல்லாம் வாயை திறந்து, ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள ஒரு நல்ல ஒரு தாழ்மையை தாங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்குள் தாழ்மை தாங்க. ஆவியிலே தாழ்மை, பேச்சிலே தாழ்மை இருக்கணும் ஆண்டவர். எங்கள் இருதயத்தை, எண்ணங்கள, சிந்தனைகளை தாழ்மை வேண்டும். எங்களுடைய கிரியில, நடத்தில, செய்கல ஒரு தாழ்மை வெளிப்படட்டும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். புரியுங்களா? மற்றவர்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கிற குணம் இருக்கணும். புரியுங்களா? அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன வார்த்தை கூட மன்னிக்கிறது இல்லை. அதனால சத்துருக்கு இடம் கிடைச்சிருது. நம்ம சத்துருக்கு இடமே கொடுக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவியிலையும் இடம் கொடுக்கூடாது, ஆத்துமாலையும் இடம் வரக்கூடாது, சரீரத்திலும் வரக்கூடாது. சின்ன காரியம் இருந்தாலும் ஒற்றுமை வர வேண்டும். புரியுங்களா? எல்லாருக்கும் நம்ம என்ன வரணும்? மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம மன்னிக்கிற அந்த 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 மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக வேண்டும். அந்த மன்னிக்கிற குணங்கள் வர வேண்டும். அதுக்காக நம்ம சோதனம் பண்ண பார்க்கலாம். எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சத்தமா பின்னாடி அங்கங்க பாருங்க. அப்படியே இருக்கக்கூடாது, உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு தாழ்மை என்ன வர வேண்டுமாப்பா. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மன்னிக்கிற குணம் வரணும் ஆண்டவரே. யார் இருந்தாலும் நான் மன்னிக்கணும்ப்பா. சின்ன காரியம் இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் உடனே மன்னிப்பு. எனக்கு மன்னிக்கிற குணம் வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை போய் அவர் அடித்து நொறுக்குன்னு எல்லாருமே பார்த்து மன்னிக்கிற குணம் வந்தது. நமக்கும் ஒரு மன்னிக்கிற குணம் வரணும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வேதத்தில் தேறினவா இருக்க வேண்டும். நம்முடைய வேதத்தில் 1189 அதிகாரம் இருக்கிறது, 66 புத்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். வேத அறிவு இரவு பகலமா இதை வாசிக்கணும், இரவு பகலம் இதை ஆராயணும், இரவு பகலம் இதை தியானிக்கணும், இரவு பகலம் இதை தேடணும், இரவு பகலம் இதுக்காக உட்கார டைம் கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம நேரத்தை எல்லாம் வேதத்துக்கு கொடுத்தனாதான் இந்த உள்ளான மனிதன் ஆத்ம புஷ்டியா இருக்கும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உபத்திரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், நம்முடைய உள்ளான மனிதன் புஷ்டியா இருக்கிறதுனால, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவன் எதை வந்தாலும் எதிர்த்து நிற்பான். அல்லேலூயா. அப்ப வேதத்தை என்ன செய்யணும்? தேறினவனா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? 6:40 லூக்கா 6:40 சொல்லப்படுது. வாசித்து பாருங்க. லூக்கா 6:40. லூக்கா 6:40. பாருங்க. சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன். தேறினவன் எப்படி இருப்பானா? ஒரு குருவை போல இருப்பான். நம்ம கிறிஸ்துவை போல இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வேதத்தை தேரணும். வேற எதுலையும் தேர்றது பெரிய பெரிய பணக்காரன் அதெல்லாம் அதில் வேஸ்ட். புரியுங்களா? நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடைகள் இருக்கேன்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு கொடுப்பாரு. 100 நாள் பஞ்சம் தகட நாட்டில் நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. 1000 நாள் பஞ்சம் கர்த்தர் பிள்ளைகளை போஷிப்பார்.
ஆனால் நமக்கு என்ன வேணும்னா வேதத்தில் நல்லா தேறினவளாக சீசன் தன் குருவை போல மாறணும். அதான் ஆண்டவர் சித்தம். அல்லேலூயா. நல்லா தேறினா இருந்தால் தான் 4 பேருக்கு முன்னாடி ஏசு யாருன்னா அப்படியே சொல்ல முடியும், பேச முடியும். புரியுங்க? நம்முடைய பேச்சிலே பாதி பேர் மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்முடைய வாயில ஆண்டோடைய வார்த்தையிலே தேறி இருக்க வேண்டும். இதுக்காக நம்ம சோத்திரம் பண்ணவும் எல்லாம் வாய் திறந்து எல்லாம் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய மேய்ப்பருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டும். என்ன செய்யணும்? மேய்ப்பருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். புரியுங்களா? ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆடுகளுக்கும் அவங்க தான் கணக்கு ஒப்புவிப்பாங்க கடைசி நாட்களில். ஆண்டவர் யாரையும் உங்களை கேட்க மாட்டாரு. புரியுங்களா? மேய்ப்பரை தான் கேட்பார். எங்கன்னா போய் பாருங்க, போலீஸ் ஒரு பையனை பிடிச்சா யாரை ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க? யார்? உங்கள் மகன்கள் பிள்ளைங்களை பிடிச்சா தகப்பனை தான் பதில் கேட்குறாங்க. புரியுங்களா? உங்கள் மேலே சாத்தான் கை வச்சாவே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாரை கேட்பார் தெரியுமா? மேய்ப்பரை கேட்பார். அல்லேலூயா. அதனால தான் மேய்ப்பர் கீழே அடங்கி கீழ்ப்படிய வேண்டும். அதுக்காக நம்ம சோதனை பண்ணுவோம். எல்லாம் வாயை திறந்து இந்த சொல்லும் போதே அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை நிறைவேற்றுவார். அந்த கீழ்ப்படிது என்ன நமக்கு தருவார்? சோத்திரம் 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 சோத்திரம். கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க வேணும். அடுத்ததாக என்ன ஜெபிக்கணும்? கண்ணீர் நமக்குள்ள இந்த வரணும். புரியுங்களா? அப்போ கண்ணீர் எப்படி வரும்? பாரம் இருந்தால் தான் வரும். ஆத்மா பாரம் இருந்துச்சுன்னா தானவே கண்ணீர் வரும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஆத்மா மரித்து நரகத்துக்கு போகும்போது அதை நமக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார், காட்டுவார். இது நரகத்துக்கு போகுது, அதுக்கு யாரால நம்ம ஜெபிக்காதனால போகுது. நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். உங்கள் வீட்டை சுற்றிக்கிற மக்கள் மனம் திரும்பலன்னா கர்த்தர் நம்மோடு கேட்பார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? வீட்டை சுற்றி இருக்கிற பேரை வைத்து ஜெபிக்கணும். பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். புரியுங்களா? ஒரு மேய்ப்பர் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வர முடியும். பக்கத்து வீட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு போகலாம். அப்போ பக்கத்து வீட்டை யாருக்காக வைத்திருக்கிறாரு? அந்த விசுவாசிக்காக வைத்திருக்கிறார். அவங்க மனம் திரும்ப வேண்டியதுக்கு யாருடைய காரத்தில் இருக்குதுன்னா, நீங்கள் ஜெபித்த ஆண்டவர் மனம் திருப்புவார். ஜெபிக்காத வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கலன்னா உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. நீங்கள் ஜெபித்தவங்க என்ன செய்வாங்க? நம் பட்சத்தில் வருவாங்க. அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாங்க நாம் பார்க்கிறோம், தசம பாகத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஆலயத்துக்கு கொடுக்கணும். உங்கள் மேய்ப்பற கையில் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தசம பாகத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் 10% என்ன பண்ண எடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? சபை கட்டுமனை, சபையுடைய அனைத்து தேவைகள், எல்லா தேவைகளும் அதுக்குள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா? அதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒரு பைசா கூட அதெல்லாம் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை இந்த வருஷத்து முடிவுகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அதுக்காக நம்ம சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஆடம்பர வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாது. ஆடம்பரம் இன்னைக்கு அதிகமாக ஆயிடுச்சு. புரியுங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய துணியை 2000 ரூபாய் கூட எடுக்கிறாங்க, 4000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த லிமிட்டான இதிலே இருக்க வேண்டும். புரியுங்களா? அதிகம் மினுக்கு வஸ்திரம் தரித்தா கூட மேட்டுமே வந்துடும். புரியுங்களா? எதெல்லாம் உடுத்தக்கூடாதோ அதை நம்ம உடுத்தக்கூடாது. நார்மலான ட்ரெஸ் நமக்கு ஆண்டு கொடுப்பார். நம்ம தேவையில கற்று சந்திப்பார். அதுக்காக நம்ம சோத்திரம் பண்ணுவோம். நமக்கு எந்த ஆடம்பர வாழ்க்கையை எனக்கு வாண்ட ஆண்டவரே, எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் சத்தம் கேட்க மாட்டேங்குது. நல்லா உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 சோத்திர பலி செலுத்துங்க. சோத்திர பலினால நம்முடைய அது ஆண்டவருக்கு கனியாக கொடுக்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அன்புள்ளவர்களாக என்ன செய்யணும்? ஒருவரோடு இருக்கணும். இந்த அன்பு மிக முக்கியமானது. புரியுங்களா? இயேசுனுடைய அன்பு தான் இன்னைக்கு இவ்வளோ தொழில் ரசிக்கப்பட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்ம ஒருவருக்கு ஒருவர் எப்போது அன்பாக இருக்கணும். புரியுங்களா? அன்பினால தான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். புரியுங்களா? அந்த அன்பு எப்படி இருக்கணும்? சுயமெல்லாம் அன்பாக இருக்கக்கூடாது, மாயமலமான அன்பு இருக்கக்கூடாது. தேவ அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மற்ற இடத்துல போனால் சுயமெல்லாம் அன்பாக போவாதீங்க. அது மாம்சத்தில் உண்டாகிறது. மாயமலமான அன்பு சாத்தானால உண்டாகிறது. ஆனால் தேவ அன்பு தேவனுடைய வார்த்தையினால, வசனத்தினால் உருவாக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அந்த அன்பு தான் எல்லாருக்கிட்டும் இருக்கணும். பிரதிபலம் இல்லாத அவங்களை நேசிக்கணும், பிரதிபலம் இல்லாத அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் சோதனை பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வாயை திறந்து, பின்னாடி பக்கம் இருந்து எல்லாம் வாயை தரங்க.
நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் உங்க மேல அந்த பரிசுத்தாவியான இறங்கி வருவார். சோத்திரத்தினால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறதை நீ பார்க்க முடியும். உங்களை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நிரம்ப வேண்டும். நம்ம துதிக்கும் போது ஆராதிக்கும் போது கர்த்தருடைய ஆவியான பலமா இறங்குறார். அதை பெற்றுக்கொண்டு போய் வீட்டில் அமைதியா உட்காந்து தானே அர்த்தம். எதுக்காக அபிஷேகம் கொடுக்கிறாரு? ஜெபிப்பதற்காய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நாம் விசுவாசத்துல வளர வேண்டும். புரியுங்களா? விசுவாசம் புரியுங்களா? எப்படி ஒரு உணவுக்கு உப்பு எவ்வளவு தேவைப்படுகிறதோ, ஒரு ஜெபத்துக்கு விசுவாசம் மிக அவசியம். ஒரு அற்புதம் அடையாளத்துக்கு விசுவாசம் அவசியம். அல்லேலூயா. அதுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் பின்மாற்றம் இல்லாதவளை வாழ வேண்டும். பின்மாற்றம் ரட்சிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் பாவத்தில் போய் விடுவாங்க. புரியுங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்கள்கிட்ட எந்த குறை இருந்தாலும் உன் அறை வீட்டுக்குள்ள போய் என்ன செய், அந்த குறைகளை கர்த்தருக்கு தெரிவி. புரியுங்களா? எனக்கு ரொம்ப கோபம் வருது ஆண்டவரே, சில நேரத்தில் நான் எரிச்சல் அடைகிறேன், சில நேரத்தில் நான் செய்கிறேன் ஏமாற்றுகிறேன், சில நேரத்தில் போய் பேசுகிறேன். புரியுங்களா? இதுக்கெல்லாம் பதில் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா அந்த கோபம் கடுங்கோபமாக மாறும். கோபம் 30%, கடுங்கோபம் 60% மாறிடும். திரும்பி நீங்கள் சொல்லலைன்னா அது உக்கிரமாக மாறி 100% நிற்கும். புரியுங்களா? அப்படி நம்ம அந்த லெவலுக்கு வந்துடக்கூடாது. கோபம் வளரும். புரியுங்களா? நீங்கள் எபிரேயர்ல போய் அதை வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ள கோபத்தை நீங்கள் வச்சீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. உடனே என்ன செய்யணும்? அதை அறிக்கை செய்யணும், ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணும். சின்ன சின்ன காரியம்தான், அதில் பெரிய பெரியவே சாத்தானுக்கு இடம் கிடைச்சிடுது. புரியுங்களா? நமக்குள்ள தாழ்மை பெருகணும், சாந்தம் பெருகணும். புரியுங்களா? நீடி பொறுமை பெருகணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும், சாட்சியை ஜீவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் வாயை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நல்ல ஆண்டவரே இந்த விசுவாசத்தில் வளர, ஆண்டவரே பின்மாற்றம் இல்லாதவருடைய வாழ்க்கை வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஆராதனையிலே எப்போது கலந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? 8 மணிக்கு ட்ரெயினுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறோம். ஃப்ளைட்டில் போகிறோன்னா நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். புரியுங்களா? பஸ்ஸுக்கு போனால் எல்லாத்தையும் கரெக்டாக போகிறோம். ஏன் ஆலயத்துக்கு மட்டும் ஏன் நம்ம லேட்டாக வரோம்? ஏன் அசதியாக வரோம்? அவருடைய வேலையை அசதியாக செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். புரியுங்களா? சாபத்தை ஏற்றத்துக்காக ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. புரியுங்களா? ஆண்டோடைய கரெக்டான 8 மணினா ஒரு 7:45 என்ன பண்ணிடணும்? உள்ளே வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா நம்மளை சுத்திகரித்து ஆயத்தமாகணும். ஏன்னா ஆராதனைன்றது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லேலூயா. எகிப்திலேருந்து இஸ்ரவேலை கொண்டு வரது எதுக்கு? ஆராதனைக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். புரியுங்களா? அப்போ ஆராதனை நேரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் முழுமையாக கொடுக்கணும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவர் கொடுக்கணும். புரியுங்களா? ஒருத்தர் 8 மணிக்கு வராங்க, ஒருத்தர் 10 மணிக்கு வராங்க, ஒருத்தர் முடியும் போது வராங்க. ஆத்தமா கத்திர சோத்திரின்னு சொல்லும் போது கூட வந்து உள்ள நுழைகிறாங்க. அது இல்லை, நம்ம பார்வைக்காக உள்ள வரலை. ஒரு சண்டே கிடைக்குது, 52 சண்டே ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம ஆப்சண்ட் ஆகாத டைமோடு உள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அது எப்படியாப்பட்ட காரியம் இருந்தாலும் டைமோடு உள்ள வருவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அடுத்த வாரம் நான் சண்டே போகணும், அந்த சண்டேல என்ன செய்யணும்? நான் டைமோடு போய் சேரணும். புரியுங்களா? 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னாடி வந்து காத்திருக்கணும். அப்படி ஒரு ட்ரைனிங், அப்படி ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தேவன் உங்களுக்காக என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் போகும்போது வெறுமையாக போகவே மாட்டீங்க. புரியுங்களா? வெறுமையாக போகவே விட மாட்டார் ஆண்டவர். ஒரு ஹீலிங் நடக்கும், ஒரு அற்புதம் நடந்தே தீரும். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடத்தி காட்டுவார் ஆண்டவர். புரியுங்களா? நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. உன்னை தொடுவார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை நேரத்தை சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அங்கே செல்போன் மூலமாக, புரியுங்களா, அதை தவிர்க்க வேண்டும். புரியுங்களா? உள்ளே கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தால் அது சுவிட்ச் ஆஃபில் இருக்கணும். அல்லேலூயா. அது எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்? கையில் வச்சுக்கூடாது. புரியுங்களா? உள்ளே வரும்போது செல்போன் ஆஃப் பண்ணிடணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா நல்ல வசனம் கேட்டுனே இருப்பீங்க. உங்களுக்கு விடுதலை ஆக போகிறார் ஆண்டவர். அந்த வசனம் கரெக்டாக வரும்.
அந்த நேரத்துக்கு செல்போன் எடுத்துன்னு போயிடுவீங்க. மறுபடியும் அந்த வசனம் வருவதுக்கு பல நாட்கள் பல வருடங்கள் ஆகுது. நம்ம அனுதினம் வேதத்தை ரொட்டேஷனாக வாசினே இருந்தோம்னா நம்ம ஆவியாத்ம சத்து இந்த வசனம் உள்ளே போய் என்ன செய்யுது, தானவே சுத்திகரித்து நம்மளை விடுதலை ஆக்கினே இருக்குது. நம்ம ஏதோ ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறோம், அப்புறம் வாசிக்கதை மறந்துடுறோம். புரியுங்களா? தினந்தோறும் நான் ஒரு அதிகாரத்தை வாசிக்க மாட்டேன். கரங்களை உயர்த்துங்க. நான் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை தேடி வாசிக்கிறேன், அதை தியானித்து வாசிக்கிறேன், அதை ஆராய்ந்து வாசிக்கிறேன். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்து. நான் தேடி தியானித்து ஆராயிறேன். பாருங்க, நிறைய பேர் இல்லை. ஏன் இல்லை? இயேசு என்ன சொன்னார்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க சொன்னார். பிதான சொன்னார், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசினார். ஆவி என்ன சொன்னார்? அப்படி வேதத்தை தியானம் பண்ணி பாருன்னார். அல்லேலூயா. 3 பேருக்கு நம்ம கீழ்ப்படியணும். 3 பேருமே வேதத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. அவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்தா தான் நம்ம சொல்றதை அவன் செய்வார். அல்லேலூயா. அவன் சொல்றதெல்லாம் நம்ம செய்யாத இருந்தால் எப்படி இருக்கும்? தேடுனா தேடணும், தியானினா தியானிக்கணும், ஆராயினா ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி செய்யும் போது நிச்சயமா தேடும் போது நீங்கள் எவைகளை கேட்கிறீர்கள் அதை கொடுப்பார். தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தியானிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? இயேசுவா தியானித்தாரு. என்ன செய்தார் ஆண்டவர்? இயேசுவாவை ஓகரமணம்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா என்ன கிடைக்குது? நற்குணசாலியா மாறுறாங்க, இருதயம் பக்குவம் அடைகிறது. வேதத்தை ஆராயும் போது நித்திய ஜீவன் பெறுகிறோம். வேதத்தை ஆராயும் போது பிதாவையும் குமாரனை அறிந்து கொள்றோம். அல்லேலூயா. அப்படி வேதத்தை ஆராய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும். அதுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சபையில் வீணான வார்த்தை பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அல்லேலூயா. அதுக்காக நாம் சோத்திரம் பண்ண பார்க்கலாம். வீணான வார்த்தை எனக்குள்ள வரக்கூடாது. அதுக்காக நாம் சோத்திரம் 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 சோத்திரம். பாடல் ஆராதனையில் வாய் திறந்து பாட வேண்டும். எந்த பாடு பாடினாலும் வாய் திறக்க என்ன பண்ணணும்? அந்த பாட்டு புத்தகத்தை வாங்கி வச்சுக்கணும். தெரியுதோ இல்லையோ நீ பாடு. ஃபர்ஸ்ட் வாயை திறந்தா தான் கர்த்தர் வாயை நிரப்புவார். அல்லேலூயா. அதனால எந்த பாடலாலும் நல்லா பாடணும். எல்லாருமே நல்லா என்ன செய்யணும்? ஆராதனையிலே கலந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதில் வாயை திறந்து நீங்கள் பாடணும். அப்போதான் கர்த்தர் கவனிப்பார். அப்போ உன் வாயில என்ன செய்வார்? அபிஷேகத்தை ஊற்றுவார். புரியுங்களா? ஒரு நாள் நீ நல்ல பாடல் எழுதி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐயோ அவங்க மட்டும் தான் பாடுறாங்க, என்னால் முடியாது அப்படிலாம் ஆண்டு சொல்லவே இல்லை. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இங்கே நம்ம யாருமே என்ன குறைந்தவர்கள் இல்லை. நம்ம எல்லாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நம்ம மேல் அபிஷேகத்தை வைப்பார், அந்த தாளந்தை கொடுப்பார், அந்த கனிகளை கொடுப்பார். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். சபை உபவாச கூட்டத்தில் எப்போதும் கலந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாரத்துக்கு எப்படியாவது ஒரு நாளாவது நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 வேளையாவது உபவாசமாக வந்து சபையில ஜெபிக்கணும். இது நமக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. அப்போதான் வந்து என்ன செய்ய முடியும்? இந்த உபவாசத்தில் வரும்போது கட்டுத்தானா உடைகிறது, விசுவாசம் வளர்கிறது, அவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது நமக்குள்ள. அந்த உபவாசத்தில் சிலங்க வராங்க, சிலங்க வரதில்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ஒரு முறையாவது சபையில் என்ன பண்ணோம்? சண்டே மட்டும் வந்து போகிறதில்லை, வாரத்தில் நடக்கிற உபவாசத்தில் நம்ம கலந்து கொள்ளணும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் மயத்திறந்து சோத்திரம் பண்ண பார்க்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் பின்னாடி சத்தம் கேட்கல, சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா அதிகாலை 3ஆம் ஜாமத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் சோறு பிசாசு கொண்டு வருவான். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். செய்தி வேலையிலே செய்தி கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? தூக்கத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு அசுத்த ஆவி, அது தூக்கத்தை மயக்கத்தை கொண்டு வரும். அப்படி நான் செய்தி நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடாது. புரியுங்களா? வேதத்தில் தூங்கின நிலமெல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? யாரெல்லாம் தூங்கினாங்க அதுக்கு என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? தூக்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தூக்கம் ஒரு மாதிரி தெரியுதா? போயிட்டு என்ன பண்ணுங்க? கொஞ்சம் முகத்தை கழுவின்னு வாங்க. அதனால் நல்லது அது. ஏன்னா ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது கட்டுட்டன் உடனே உடையும். சரிங்களா? வசனத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது, அது உயிர் இருக்குது. வசனங்க என்ன இருக்குது? நமக்கு உயிர் இருக்கிற மாதிரி வசனம் என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. அதனால தான் அந்த வசனம் பேசினே இருக்குது. புரியுங்களா? பிசாசுக்கு ஒரே எரிச்சல் உண்டாகும். அவனுடைய வசனம் வரும்போது நம்மளை எப்படியாவது தூக்கத்தில் கொண்டு போவோம். அதுதான் மெசேஜ் நேரத்தில் புரியுங்களா? வசனத்தை கவனிக்கணும். எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குதா? பைபிளுக்கு மட்டும் ஒரு கலங்கத்தை காலையில் சொல்ல பார்க்கலாம்.
அல்லேலூயா. எத்தனை பேர் நோட்ஸ் இருக்குது? நோட்ஸ், இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அவன் மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். நோட்ஸ் எடுத்து எல்லாருக்கிட்டே இருக்கணும். புரியுங்களா? இது எல்லாம் ஆண்டோடைய வசனங்கள். புரியுங்களா? இந்த வசனத்தை என்ன செய்யணும்? நோட் பண்ணணும். ஒரு ஊழியக்காரன் எங்கேருந்து எங்கேயும் கொண்டு வராங்க. புரியுங்களா? அவ்வளோ தொழுது வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தொழுது வரீங்க, சும்மா வெறுமையாக போகக்கூடாது. உங்கள் நோட்டெலாம் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். வீட்டில் போய் அதை என்ன செய்யணும்? ஒரு வாரம் ஃபுல்லாக கவனிக்கணும். போன மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இரவு ஜபை என்ன வசனம் வந்தது, அந்த வசனத்தெலாம் நீங்கள் நோட் பண்ணணும். எழுத 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 அது உங்கள் இருதயத்தில் மனப்பாடமாக வந்துடும். அல்லேலூயா. எழுதும் போது அந்த காலத்தில் கையில் எழுதுனாங்க. கையில் எழுதுவை, சுவரில் எழுதுவை, எல்லாத்தையும் எழுத சொன்னாங்க ஆண்டவர். இப்போ நம்ம இருதயத்தில் எழுதணும்னா வாயினால வசனத்தை வாசிக்கிறோம், அப்புறம் கையினால் எழுதணும், மறுபடியும் அதை கவனிக்கணும், தேடணும். ஒவ்வொரு வசனம் விலையேறி பெற்றது. அல்லேலூயா. அதுக்கு நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக அனுதினமும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். நம்மை சுத்திகரித்துக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. பாவம் என்பது ஐயோ நான் குடிக்கல, சிகரெட் பிடிக்கல, அது மட்டும் பாவம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம நன்மை செய்து செய்யாமல் போனால் அது என்னது? பாவம். நீங்க நன்மை செய்யணும்னு சொல்றீங்க, ஆனா செய்ய முடியாது போயிடுச்சு, அது ஒரு பாவத்தில் போய் விழுந்துடும். விசுவாசம் இல்லாத யாது ஒன்று செய்தாலும் பாவம். நீங்க சாப்பிடும் போது கூட விசுவாசத்தோட சாப்பிட்டா தான் அது உங்களுக்கு பலன் உண்டாக்கும். அது விசுவாசமெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது என்ன உண்டாகுது? உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வரும். எதை செய்தாலும் அதுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். சரிங்களா? காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்தினாங்க. எப்படி செலுத்தினாங்க? பலி செலுத்தி கொண்டு வந்தாங்க. எப்படி செலுத்தினாங்க அவங்க? ஆண்டவர் ஆபேலுடைய பலியை என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார். ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? யார் சொல்றது? பின்னாடி முதன்மையானது. அப்புறம் அம்மா சொன்னாங்க முதல் பண்ணது அல்ல. அடுத்தது பின்னாடி ரத்தம். ஓகே, அடுத்தது பின்னாடி லாஸ்ட்ல காயினுக்கும் ஆபேலுக்கும் 2 பேரும் பலி செலுத்தினாங்க. புரியுங்களா? ஆரம்பத்தில் தான் அவங்க தான் பலி கொண்டு வராங்க. புரியுங்களா? ஒரு புது இடத்துல தோட்டத்தை வச்சோடு எப்படி வரும் காயலாம்? அந்த இடத்துல எதுவுமே விளைச்சல் வரல, அந்த இடத்துல விதை போட்டால் எப்படி வரும்? அருமையாக வரும். அல்லேலூயா. அப்போ காயினும் ஆபேல பலி செலுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய பலி என்ன பண்ணாரு? அங்கீகரித்தார். ஏன் காயினுடைய பலி அங்கீகரிக்கலைன்னா, அது 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:4 வாசிங்க. யார் வாசிக்கிறது? வாசிங்கம்மா யாருமே. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே யாரு? ஆபேல். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத அவன் காயின் செலுத்தினா, ஆபேல் விசுவாசத்தோட அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளுக்கு தேவனே சாட்சி கொடுத்தார். அங்க அப்ப என்ன படுகிறது? போதும், மரித்து என்ன பேசுகிறான். அப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? விசுவாசம் இல்லாம காயின் என்ன பண்ணிட்டான்? பலி செலுத்திட்டான். ஆனா ஆபேலுக்குள்ள என்ன இருந்தது? அந்த காலத்திலே விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. இப்ப விசுவாசம் இல்லாத நீ எதை செய்தாலும் அதுல பாவம் இருக்கிறது. நீ காணி கொடுக்கிற தசம்பாகம் விசுவாசத்தோடு கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும், அதுக்குள்ள விசுவாசம் வைத்து கொடுக்கணும். அல்லேலூயா. போடுற காணிக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஏதோ வந்தது அப்பா அப்படி கொடுத்துடக்கூடாது. ஒவ்வொன்றிலையும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கெல்லாம் நம்ம காணப்படணும். புரியுங்களா? நீ வந்து உட்கார்ந்தாலும் விசுவாசத்தோடு உட்காரணும், எழுந்து போனாலும் விசுவாசத்தோடு போகணும். அல்லேலூயா. ஒரு 2 வீலரில் உட்கார்ந்தாலும் கர்த்தரை அனுப்பி எங்கள் வீட்டை சேர்ப்பார்னு அந்த விசுவாசம் இருக்கும். புரியுங்களா? ஒரு காரில் போனாலும் விசுவாசம் இருக்கணும். ஐயோ டயர் என்ன ஆகிடும்? பஞ்சர் ஆகிடும் அப்படின்னு நீயே சொல்லிட்டு வாயை தந்து சொல்லிட்டு போனால் பஞ்சர் ஆகிடும். ஏன்னா உன் வாயில் என்ன வந்துடுச்சு? பஞ்சர் வந்துடுச்சு. சுகர் இருக்க சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே போனாலும் சுகர்னு சொல்லினா இருந்தால் அது வளராதா? வளர்ந்துனே இருக்கும். அதுவே அவங்களுக்கு தெரியாது. பிசாசுடைய தந்திரங்கள் இது. சின்ன சின்ன காரியத்தில் நம்மளை பெரிய பெரிய வியாதியை கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? கட்டி ஒன்றுமே இருக்காது சரீரத்தில். சந்தேகத்தை உண்டாக்கி கட்டி கட்டி சொல்லி கேன்சர் ஆக்கி விட்டுருவான்.
நம்ம வாயினாலே உருவாக்கிடுவோம். ஏன்னா நம்ம வாயில மரணம் ஜீவனும் நாவில் இருக்கிறது. அதனால தான் நம்ம வாயில எதை பேசினாலும் எப்படி பேசணும், ஏவோவை போல நிதானமா பேசணும். அப்ப ஏவு எப்படி பேசினாரு? நிதானமே பேசினாரு. ஒரு வார்த்தை சொல்லிட்டு 1 மணி நேரம் பொறுத்து பேசினாரா? அந்த நிதானமா சொன்னாரு. நிதானம்னா என்ன சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கிடைக்காது பேசினார். புரியுங்களா? அந்த இடத்துல துளி கூட என்ன பண்ணல, பிசாசுக்கு இடம் கொடுக்கல. புரியுங்களா? அந்த அம்மா வந்து சொல்றாங்க, என்னன்னு சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேவனை தூஷித்துரு, அப்புறம் ஜீவனை விடு. அப்ப தூஷித்தா என்ன உண்டாகுது? உயிர் போயிடுன்னு தெரியும். புரியுங்களா? பிசாசு எப்படி வரா? தேவனை தூஷித்துரு, ஜீவனை விட்டுடு. புரியுங்களா? ஆனா அவர் என்ன சொன்னாரு? நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நாம் நன்மை பெற்றும் ஏன் நம்ம தீமை பெறக்கூடாது? புரியுங்களா? யோபு தன் உதடுகளினால பாவம் செய்யவில்லை. உதடல் கூட பாவம் இருக்கிறது, நாவல பாவம் இருக்கிறது, வாயில பாவம் இருக்கிறது, கல்ல பாவம் இருக்கிறது, எண்ணங்கள்ல பாவம் இருக்குது, சிந்தனைகள்ல பாவம் இருக்குது, நினைவுல பாவம் இருக்குது. புரியுங்களா? உங்களுடைய உணர்வுல பாவம் இருக்குது, கிரியில பாவம் இருக்குது, நடத்தில பாவம் இருக்குது, செய்கையில பாவம் இருக்குது. எங்கனாலும் தொத்தமா தொத்தாதா? அதனால்தான் சுத்திகரிப்பு மிக அவசியம். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக ஆதி அப்போஸ்தலருடைய அனுதின சபையில் ஜெபிக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் என்ன பண்ணாங்க? அனுதின சபையில அனுதின சபை திறந்திருந்தது. அனுதினம் என்றது தினந்தோறும், எப்பொழுதும். புரியுங்களா? அப்போ அனுதினம் சபை என்ன பண்ண திறந்திருக்கவே வேண்டும். ஜெபிக்கணும், வந்து ஜெபம் பண்ணினே இருக்கணும். ஜெபம் ஒரு நாள் ஸ்டாப் ஆகவே கூடாது. அதுக்கு நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையில நாம் வளர வேண்டும். கிருபையில என்ன செய்யணும்? பூரண கிருபைக்குள்ள வர வேண்டும். புரியுங்களா? வெறும் கிருபை மட்டும் இல்ல, பூரண கிருபை, பரிபூரணமான கிருபை. கிருபை வளர்ந்துனே இருக்கணும் நமக்குள்ள. புரியுங்களா? அப்ப தாழ்மை இருக்கிற இடத்துல என்ன பண்ணுது? கிருபை வளர்ந்துனே. அதிக சோத்திரம் பண்ணிக்கினே இருந்தா கிருபை என்ன பண்ணுது? வளர்ந்துனே இருக்குது. ஐயோ, நம்ம ஒரு சோத்திரம் பண்றது, ஆண்டோடைய நாமத்தை சொல்லி நல்ல 1000 நாமங்கள் என்ன பண்ண சோத்திரம் பண்ணினே இருந்தா கிருபை பண்ணினே இருக்கு. கிருபை உங்களுக்கு பெருக 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 உங்களுக்கு பாதுகாப்பு பெருகிறது. அல்லேலூயா. அதுக்கு நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக சீடர்கள் சபையில உருவாக்கப்பட வேண்டும். நம்மளாம் என்னவா இருக்கணும்? 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல விசுவாசிகளை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு எல்லாமே என்ன மாறிட்டாங்க? 6க்கு கொஞ்சம் பாதி வந்த பிறகு என்ன ஆகுது? எல்லாம் சீசர்களா மாறுறாங்க. நம்ம எல்லாம் என்ன இருக்கணும்? சபையில சீசர்களா இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதனை எடுக்கிறவளா இருக்க வேண்டும். வெறுக்கணும். நம்மளை வெறுத்தாதான் ஆண்டவருக்காக சிலுவை தூக்க முடியும். நம்மை வெறுக்கலைன்னா, புரியுங்களா, சிலுவை தூக்கவே முடியாது. தன்னைத்தான் வெறுக்கணும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் உருவாகணும். சபையில யார் இருக்கணும்? 300 பேர் இருந்தாங்க. யாருக்கிட்ட? கிதியோன்கிட்ட 300 பேர் இருந்தாங்க. அதுல 100 பேர் சீசர்கள், 100 பேர் சீடர்கள், 100 பேர் ஜாமக்காரர்கள், 100 பேர் போர் சேவை யுத்த வீரர்கள். அல்லேலூயா. நம்ம சபையில எத்தனை பேர்? 300 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேர் என்னவா இருக்கணும்? சீடனா இருக்கணும். 100 பேர் என்னவா இருக்கணும்? ஜாமக்காரர்களா இருக்கணும். 100 பேர் என்னவா இருக்கணும்? போர் சேவகனா இருக்கணும். சீடன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வருவான். சீடனுடைய வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஜாமக்காரர்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கிறது போறாங்க பாரு, அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கிற வேலை தான் இந்த ஜாமக்காரருடைய வேலை. அல்லேலூயா. போர் சேவகனுடைய வேலை என்ன? இந்த சீசர்கள் போய் அங்க கொடுக்கறதுக்கு போறாங்கன்னா அந்த கிராமத்துல அதை கட்டி ஜெபிக்கிற வேலை யாருடைய வேலை? சாத்தானை எதிர்த்து நின்று போராடுற வேலை யாருது? போர் சேவகர வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய ஆவியாத்மா தான் வேலை செய்யுது. பழைய ஏற்பாட்டில் தனிமையா ஜாமக்காரன் வேலை செய்தான், யுத்த வீரன் தனியா வேலை செய்தான், சீடன் தனியா வேலை செய்தான். ஆனா புதிய ஏற்பாட்டில் உன் ஆவி தான் ஜாமக்காரனா மாறிடுது. ஏன்னா ஆவின்னு ஒரு மனுஷன் உள்ள இருக்கிறான், அப்புறம் ஆத்மா மனுஷன் இருக்கிறான். அவன் யாரு? சீசனா வேலை செய்யணும். இந்த சரீரம் என்னவா இருக்கணும்? நாம இருக்கணும், போர் சேவகனா இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கணும்? நல்ல போர் சேவகன் என்ன செய்வான்? இந்த சரீரத்தில் தீங்கு அனுபவிக்கணும். புரியுங்களா? அடிச்சாலும் வாங்கிக்கணும், குத்துனாலும் வாங்கிக்கணும், திட்டினாலும் வாங்கிக்கணும். அல்லேலூயா.
அப்போ தான் அவங்க தான் என்ன பண்ண முடியும், அவங்க தான் நல்ல போர் சேவகர்கள். நம்ம அப்படி இருக்கிறோமா? அப்படி சீன்னாவே என்ன பண்ணுறோம், எதிர்த்து நிற்கிறோம். அப்போ எப்படி ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன செய்வார்? ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நல்ல போர் சேவகன். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ ஒரு போர் சேவகனாக இருக்கணும், ஒரு யுத்த வீரனுக்காக, ஒரு ஜாமக்காரங்க போல இருக்கணும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், சபைக்கு தெரியாமல் எங்கும் போகக்கூடாது. அல்லேலூயா. சபைக்கு உங்க மேய்ப்பருக்கு தெரியாத என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஒரு விசுவாசி, ஒரு ஆடு எங்க இருக்கணும், எத்தனை இடத்துல இருக்கணும் தெரியுங்களா? ஒரு ஆடு 3 இடத்துல தான் இருக்கணும். எங்க இருக்கணும்? ஒன்று வீட்டில் இருக்கணும். வீட்டை விட்டா எங்க இருக்கணும்? உன்னுடைய வேலை ஸ்தானத்தில் இருக்கணும். வேலை ஸ்தானம் விட்டா எங்க இருக்கணும்? ஆலயத்துக்குள்ள வரணும். புரியுங்களா? அப்பதான் அந்த ஆடு தான் வருகைக்கு போகும். புரியுங்களா? ஆண்டவராக இயேசுவன் தேடுறாரு. வீட்லேயும் இல்லை, வேலையிலையும் இல்லை, ஆலயத்திலையும் இல்லை. அப்போ அந்த ஆடு எங்க இருக்குது சொல்லுங்க? அப்போ அந்த ஆடு வருகைக்கு போகுமா? போகவே போகாது. புரியுதுங்களா? யூதாசு எங்க இருக்க வேண்டிய, எங்க இருந்தா, எங்க இருக்கணும்? இயேசுகிட்டே இருந்திருந்தா, புரியுதுங்களா, 30 வெள்ளி காசு வாங்கிக்கணும் அங்கேயே நின்றுந்தா கூட, புரியுங்களா, அவர் பின்னாடியே போய் தான் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருப்பார். மன்னிச்சிட மாட்டாரா? மன்னிச்சிருப்பார். ஆண்டவர் என்னை காட்டி கொடுத்துட்டு அதனால நம்ம ஒன்று மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அங்கே எங்க இல்லை, 30 வெள்ளி காசு வாங்கினா வந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கவே இல்லை. புரியுங்களா? காயினும் தப்பு செய்தான், என்ன கேட்டிருக்கணும்? வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்களா? மன்னிப்பு கேட்காதனால லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டார், தூக்கிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏசா தவறு செய்தா, மன்னிப்பு கேட்டானா? கேட்கல. சவுல் ராஜா எவ்வளவு பேர் தவறு செய்தார், மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு கேட்கல. ராஜா அபிஷேகம் இருந்தது மேல, ஆனா மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்காத நிலைமையில எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதனால தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும், இந்த 3 இடத்துல இருக்கணும். இஷ்டது போல நீங்க போகக்கூடாது. அங்க போனீங்க, இந்த மீட்டிங் போனேன், எகோவா விட்னஸ் சுத்துறாங்க, புரியுங்களா, ஒன்லி ஜீசஸ் சுத்துறாங்க, விசுவாச சபைகள்ல இருந்து ஆட்கள் எழுப்பிட்டாங்க நிறைய பேர். உங்களை எடுத்துட்டு போயிடுவான். உங்க மேய்ப்பனுக்கு கேட்டு போங்க, யார் வந்தாலும் வீட்டுக்கு இப்படி வந்திருக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. புரியுங்களா? மேய்ப்பனுக்கு தெரியாது நீங்க இங்க அலைஞ்சிங்கன்னா உங்க ஆத்மா ஒரு நாள் போயிடும். புரியுங்களா? மேய்ப்பன் அன்றிலே வாழணும். புரியுங்களா? நீங்க எந்த சபையில் இருக்கிற அந்த சபை பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் வரீங்க சபைன்னு, அதுவும் பரலோகத்தில் இருக்கிறது. புரியுங்களா? அதனால தான் ஆலயத்தை விட்டு எங்கே போடும். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாயத்திறந்து நல்லா சத்தமா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பின்னாடி நல்லா வாயத்திறந்து சபையில மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? வந்து ஜெபிக்கணும். புரியுங்களா? மற்றவர்களுக்காக, மற்ற சபைகளுக்காக, புரியுங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச சபைகளுக்காக, தெரிஞ்ச ஊழியர்களுக்காக சபையில வந்து ஜெபிக்கக்கூடிய தேவன் கிருபைத்தன். அதுக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் வாயத்திறந்து ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ண பார்க்கலாம். நல்லா வாயத்திறந்து 34 குறிப்புக்காக நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சாட்சியை நீ கேட்க போகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு என் சாட்சி தெரியும்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி. என்னுடைய சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? சிஸ்டருக்கு தெரியும். ஓகே. என்னுடைய சாட்சி நான் ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒரு 16 வருஷம் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியோடு என்ன பண்ணோம்? ஜம்மு காஷ்மீருக்கு போனோம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் இருந்தோம், ஹைதராபாத் இருந்தோம், பஞ்சாபில் இருந்தோம், அப்படியே ஜம்மு காஷ்மீருக்கு போயிட்டு அந்த பார்டரில் இருந்தோம் நாங்கள். எங்கள் பிள்ளைகளோடு எனக்கு ஒரு பெண் குழந்தை 9 வயசு, ஆண் குழந்தை 6 வயசு. நானும் என் மனைவி என் பிள்ளைகளோடு என்ன செய்தோம்? பிள்ளைகளை நல்லா உருவாக்கணும், அவங்கள நல்ல ஒரு ஆஃபீஸராக கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் அது தியாகமாக போய் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது 1997 ஜூலை 15ஆம் தேதி என்னுடைய 2 பிள்ளைகளும், ராவி நதின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கெனாலில் என்னுடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க? தவறி விழுந்து அடிச்சுன்னு போயிட்டாங்க. 2 பிள்ளைகளும் ஒரே நாளில் நாங்கள் இழந்ததுனால என்னுடைய மனைவி 60 கிலோ இருந்து அவங்க 29 கிலோ வந்துட்டாங்க. சரிங்களா? நான் என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு
எனக்கே ஒரு சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. சரிங்களா? தாயினுடைய அந்த அன்பை நாங்கள் அப்போ பார்த்தேன். சரிங்களா? ஒரு வேதனை தான். சாப்பிடவே இல்லை. அப்படியே மெலிந்து 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 வந்து நம்முடைய சென்னையில் இருக்கிற கிண்டியில் இருக்கிற மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த 3 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சாப்பிடாம ஆப்ரேஷன் கொண்டு போனால் கூட டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இவங்க மறிச்சிடுவாங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு நான் ஏற்கனவே சிஎஸ்ஐயில் எங்கள் குடும்பம் எல்லாம் சிஎஸ்ஐயில் இருந்ததுனால புரியுங்களா, எம்மதம் சம்மதம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், மிலிட்ரியில் இருந்தேன். புரியுதுங்களா? ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்குள்ள ஒரு பாரம், உண்மையான கடவுள் யாரு? புரியுங்களா? அவரை பார்க்கணும். புரியுங்களா? உண்மையான கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த காஷ்மீர்லேயே தரிசனம் ஆனார். அதுக்காக கரணம் தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலயத்தை காட்டினார். ஒரு ஆலயம் இப்படி இருந்து, பெரிய ஆலயம். வாசல்ல நான் அழுது கொண்டிருக்கிறேன், முழங்காலில் அழுது கொண்டிருக்கிறேன். புரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய இடது பக்கத்துல அப்படியே நடந்து வராரு. ஒரு கூட்டத்தோடு வெண் வஸ்திரம் தரித்தவரா அப்படியே நடந்து வந்து என் பின்னாடி நின்று தன்னுடைய கரத்தை நீட்டி மறைஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்து நாங்கள் சொந்த ஊர் அரக்கோணம் பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். புரியுங்களா? இதுதான் நடந்தது. என்னுடைய மனைவியை ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போனாங்க. அப்போ டாக்டருக்கு நான் சொல்லிட்டேன், இசா மசி ஜிந்தா ஹை, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னோம். கர்த்தரே என்ன பண்ணார், ஆப்ரேஷன் தேட்டரில் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். கரங்களை தட்டுங்க அதுக்காக. அது பிறகு நாங்கள் என்ன செய்தோம், இந்த உலகத்தில் வீட்டில் சொன்னாங்க, நீ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன், எனக்கு வந்து 900 ரூபாய் தான் பென்ஷனே வந்தது. எவ்வளோ? 900 ரூபாய் தான் பென்ஷன் வந்தது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஏதாவது ஒரு வேலை தேடுன்னு சொன்னாங்க. ஒண்டாய் கம்பெனியில் நிறைய கம்பெனி போய் தேடணும், வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, தவிர கொடுக்கலை. ஒண்டாய் கம்பெனியில் என்ன சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு கம்ப்யூட்டர் கற்றுனுவா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுனுவா, அப்புறம் டிரைவிங் கற்றுனுவான்னு. இதெல்லாம் கற்றுன்னு வந்தேன், தவிர என்ன கொடுக்கல, வேலை கொடுக்கலை. சரி, அப்ளிகேஷன் போட்டோம். புரியுங்களா? ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்று கொண்டு இருக்கும் போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இருந்தது. அதை வாங்கி படிக்கும் போது அதில் ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்தது. அதை வாங்கி படிக்கும் போது ஆண்டவராக இயேசு சொன்னார், மகனே இது நீ போடு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இந்த வேக்கண்ட்டை உன்னையே கொடுப்பேன். அல்லேலூயா. அன்றைக்கி 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு. எவ்வளோ? சிவில் வேக்கண்ட்டு 10, எக்ஸ்பிரஷன் கோட்டா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய கோட்டா வந்து ஒரு வேக்கண்ட். கிட்டத்தட்ட 11 பேருக்கு 5000 பேர் 5 நாள் அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. புரியுங்களா? இந்த 5000 பார்த்த பிறகு ஆண்டவர் சொன்னதே நான் மறந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ ஜனமாக இந்த வேக்கண்ட்டுக்கு நான் நினச்சேன் யாருமே வரமாட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, கரெக்டாக அந்த வேக்கண்ட்டை எனக்கே கொடுத்தார். கரலை தட்டுங்க. அதுக்கு பிறகு நிறைய வேலை. குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதணும். குரூப் 4 எத்தனை பேர் எழுதிக்கிறீங்க? குரூப் 4 நிறைய பேர் எழுதியிருக்கிறீங்க. நான் அந்த புக்கை வாங்கி படித்தது கூட கிடையாது. ஆனால் 475 மார்க் எடுக்க ஆண்டு கிருபை செய்தார். ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளர்க் வந்தது. புரியுங்களா? நான் வாங்கி என்ன செய்தேன், அதை எழுதி என்ன பண்ணேன், அந்த புக்கை அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி கை மேலே வச்சு ஜோம் பண்ணுறேன். அந்த டீச்சர் அம்மா வந்து சொல்கிறாங்க, என்னங்க பண்ணுக்கிறீங்க, எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதில் இருக்கிற கொஸ்டின் தெரியும், ஆன்சர் தெரியாது. ஏன்னா ஆவியானவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு எது பதில் கரெக்டாக தெரியும். புரியுங்களா? நான் ஜோம் பண்ணி முடிக்கும் போது, ஆண்டவரே எது தான் கரெக்டான ஆன்சர்ன்னு என் கை விரலை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, டிக் மார்க் பண்ணுவீங்கன்னு. ஆண்டவர் கரெக்டாக பாருங்கள், 500ல் 475 மார்க் அப்படியே கொடுத்து ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார். இது வரைக்கும் நான் வேலைக்கு போகலை, ஏன்னா அது தாலுக்கா ஆஃபீஸில் கிடச்சிது வேலை. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மையப்படுத்து. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குது, ஆனால் போகலை. இப்படி ஆண்டவர் பாருங்கள் அநேக காரியங்களை கத்தனை செய்தார். நல்ல வேலையை கொடுத்தாரு, வீட்டை கொடுத்தார். புரியுங்களா? 2 சாமுவேல் 7:11 சொன்னார், இன்று நான் உனக்கு ஒரு வீட்டை தருவேன்னு சொன்னார். 5 மணிக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 8 மணிக்கு வீட்டை வாங்குறோம். கரங்களை தட்டுங்க அதுக்காக. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களுமாக கர்த்தர் எங்களை கொண்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் சேர்ந்தோம். புரியுங்களா? அந்த ஆவிக்குரிய சபையில் நல்லா வளர ஆண்டவர் கிருபை செய்தார். பைபிள் கிளாஸ் படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பிடிஹெச் படித்தோம், எம்டிஹெச் படித்தோம், பிஹெச்டி பற்றி வேலை செய்துக்கினே. புரியுங்களா? 2011 ஆண்டவர் எங்களை வேறு பிரித்து முதல் 72 hours ஒரு பிரேயர் வைக்கணும்னு சொன்னார். எத்தனை அவர்? 72 மணி நேரம் பிரேயர்.
அப்போ ஆண்டவர் ஏன் 72 மணி நேரம் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ 72 மணி நேரம் மிலிட்ரியில் இருக்கும்போது இந்த வாரம் அட்டன் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் எடுத்தீங்க, இரவும் பகலும் தூங்காமல். அதே போல் எனக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினால நாங்கள் 72 மணி நேரத்துக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நானும் என் மனைவி என்ன செய்தோம், அந்த ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 40 ஊழியர்களை கொண்டு வந்து 3 இரவு 3 பகல் நடத்த கிருபை செய்தேன். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்து. அடுத்தது நான் என்ன செய்யணும்னு சொன்னா 7 இரவு 7 பகல் வைன்னு சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும், 300 சபையை வடமாநிலத்தில் ஸ்தாபிக்கணும், குழந்தைகளை எல்லாம் வைக்கணும், முதியோர் எல்லாம் வைக்கணும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ நான் எல்லாத்தையும் என்ன பண்ணேன், டோட்டல் பண்ணி எவ்வளோ செலவாகும்னு சொல்லி ஒரு 1500 கோடி செலவாகும்னு ஆண்டுகிட்ட என்ன பண்ணியிருக்கிறேன், ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொன்னார், நான் நிச்சயமாக இதை தருவேன். நம்ம ஊரில் நம்ம நாட்டில் ஒரு ரஜினிகாந்துக்கு இவ்வளோ கோடி பணம் இருக்கும் போது உயிர் உள்ள இயேசுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பணம் இருக்கணும்? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எத்தனை கோடி இருந்தாலும் அவனுக்கு லேசான காரியம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அது பாதப்படி. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூரணமாக பூரணமாக இருக்குன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? இந்த உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டிப்பர் கர்த்தர். அல்லேலூயா. சிருஷ்டிப்பின் கர்த்தரா இருக்கனால்தான் நம்ம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. நான் எனக்கு ஒரு வீட்டை கட்டிக்கணும், ஒரு வீட்டை கட்டி நான் அதில் நல்லா குடியிருக்கணும் அப்படின்னு நான் கேட்கல. அவருடைய வேலையை நம்ம செய்கிறோம். நான் அவருக்கு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன். நிச்சயமா ஆண்டவர் செய்வார். இதுவரையும் செய்து வந்திருக்கிறாரு. 72 மணி நேரம் ஜபத்தில் உட்கார வச்சிருக்கிறான்னா, 7 பகல் 7 இரவு அந்த ஜபத்தில் உட்கார வைத்திருக்கிறாருன்னா, 21 பகலில் உட்கார வச்சு ஜபத்தில் உட்கார வச்சாரு. இதெல்லாம் செய்ய மாட்டார். இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். எனக்கு ஆண்டவர் தரிசனமாய் காட்டினது இதே தான். புரியுங்களா? 2வது முறை ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே ஒரு நாள் நான் மறிச்சிடுறேன். புரியுங்களா? மறிச்ச பிறகு என்னை அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணிட்ட பிறகு நான் என்ன செய்கிறேன், இந்த குடியிலேருந்து அந்த ஆத்மா எழும்பி வெளியே வருது. நான் வெளியே வந்து நின்று எல்லாருக்கும் என்ன செய்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல என் மனைவி சந்தித்து நம்ம ரட்சிப்பை இழந்துவே கூடாது, அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளணும். புரியுங்களா? காலையில் ஆன பிறகு இது கனவுன்னு எனக்கு தெரிஞ்சது. சொப்பனம் இது. சரி, என்னடா அது செத்து போகிற மாதிரி கனவு வந்துச்சு. இப்போ தான் ஊழியத்தை கொடுத்தாரு ஆண்டவர். திடீர்னு எப்படி வந்துச்சு, சாகிற மாதிரி ஒரு கனவு வந்துருக்குது அப்படின்னு. அன்றைக்கி எங்களோட ஊழியக்காரர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் சொன்னோம் இது மாதிரி, ஐயா இது மாதிரி ஒரு கனவு கண்டாதுக்கு என்ன அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனா, நீங்கள் மாம்சத்தில் மரிச்சாச்சு, ஆவியிலே நீங்கள் படைத்திருக்கிறீங்க, இனி ஆண்டவருக்காய் ஓடுவின்னு சொன்னார். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிழ்ச்சி. 6 இரவு 6 பகல் ஜெபத்தை போட்டோம். ஏன்னா எதுக்குன்னா, கோடிக்கணக்கில் சீசர்களை உருவாக்கணும். நீங்களும் சீசரை உருவாக்கத்துக்கு தான் எங்களை ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள்லாம் யாராக இருக்கணும்? சீசராக இருக்கணும், ஜாமக்காரலாக இருக்கணும், யுத்த வீரலாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உண்டாக்குவார். அவர் வேலையை அவர் செய்து முடிப்பார். சபையில் இருக்கிற எல்லாமே என்ன மாறிடுவாங்க, ஒரு காலகட்டத்தில் சீசனாக, ஜாமக்காரர்களாக, யுத்த வீரலாக உருவாக்குவார். புரியுங்களா? அப்போ தான் சபை என்ன பண்ண வேகமாக வளர ஆரம்பிக்குது. புரியுங்களா? அதுக்கு பிறகு ஆண்டு சொன்னார், 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலருடைய ஜெபத்தை வைக்க சொன்னார். 10 பகல் 10 இரவு தரிசனத்தோட போய் நான் கேட்டு வாங்கி அதுக்கு பணத்தை கட்டிட்டு 10 இரவு தூங்காமல் 10 பகல் சாப்பிடாம காலையில் கடைசி ஜாமம் 5லேருந்து 8 வரைக்கும் அதில் மட்டும் சுத்திகரிப்பு, சரீர சுத்திகரிப்புக்காக எங்கள் நேரத்தை எடுத்துப்போம். மீது எல்லா டைமும் ஆண்டவர் கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்து. அடுத்ததாக ஆண்டவர் சொன்னார், தானியேல் ஜெபம் 21 நாள் வையினார். எத்தனை நாள்? 21 இரவு 21 பகல் கண்ணீரோடு செபிக்காண்டு உதவி செய்தார். இந்த ஜெபம்லாம் பரலோகத்தில் அவருடைய கலசத்தில் போய் நிரம்பி இருக்கிறது. ஒரு நாள் அது கொட்டுவார். அப்பொழுது ஊழியம் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். கரங்களை தட்டுங்க. ஜெபம் கலசத்தில் போய் நிரம்புகிறார். நம்ம ஜெபம் போய் நிரம்புதா இல்லையா? உங்கள் ஜெபம்லாம் எங்கே போய் நிரம்பணும்? கலசம் இருக்கிறது. அந்த கலசத்தை என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். புரியுங்களா? அவங்க பேரில் ஒரு கலசம் இருக்கும், அந்தந்த சபைக்கு ஒரு கலசம் இருக்கும். அந்த கலசத்தில் நிரப்ப வேண்டிய வேலை யாருடையது? நம்முடைய வேலை. நம்ம ஜெபம் பண்ணால் கலசம் நிரம்பும். உன் பிள்ளைக்கு திருமணம் ஏன் லேட்டாக ஆகுது காரணம் என்னன்னா, கலசம் ஒன்றும் நிரம்பலை. புரியுங்களா? நீ ஜெபம் பண்ணி கலசத்தை நிரப்பு, சீக்கிரமாக காரியங்கள்
நிறைவேற்றுவார் ஆண்டவர். எதுக்காக உங்களுக்கு வேணுமோ அதுக்காக ஜெபம் அவசியம். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 40 பகல் 40 இரவு மோசே 3 முறை ஜெபித்திருக்கிறார். அது பிறகு யார் ஜெபம் பண்ணி? இயேசு ஜெபம் பண்ணியிருக்கிறார். எலியா 40 பகல் என்ன பண்ணியிருக்கிறார்? நடந்தே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக நாங்கள் எல்லாம் செய்தோம். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த மதுரை மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஜெபித்தோம். அல்லேலூயா. திருமங்கலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தானே பண்ணோம் 72 hours ப்ரேயர் போட்டு செபித்தோம். சரிங்களா? முதல்ல திருமங்கலம் இடத்துல வந்து நாங்கள் செபிக்க ஆண்டு கிருபை செய்தோம். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துவோம். இப்படியாக ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு எங்களை பிரித்து எடுத்தாரோ ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்க சொன்னார். சரிங்களா? மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நீ எல்லா மாநிலங்களும் போய் 12 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீதி எல்லா மாநிலங்களிலும் 12 மணி நேரம் பாரத்தோடு ஜெபம் பண்ணி வந்திருக்கிறோம். அதுக்காக நம்ம கரங்களை தட்டுங்க. சோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை. இப்படி நம்முடைய ஜெபத்தை வந்து அதிகமாக செய்யும்படியாக நல்ல ட்ரைனிங் ஆண்டு கொடுத்திருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், பிரசங்க 10:10 நீங்க வாசித்து பாருங்க. பிரசங்க 10:10 பிரசங்க 10:10 வாசிங்க. வாசிங்க. இருப்பாயுதம் மழங்களா இருக்கும்போது அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. ஒரு காரியத்தை செவியா செய்வதற்கு ஞானமே பிரதானம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீ செவையா செய்யணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருந்துச்சுங்க, அது ரொம்ப லகுவா மாறும். இவ்வளோ நாட்கள் இதெல்லாம் செய்வதுக்கு ஆண்டவர் அவரே அபிஷேகத்தை கொடுத்து, அவரே வல்லமை அனுப்பி, அவரே ஞானத்தை கொடுத்து, அறிவு கொடுத்து இந்த அளவு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. வருகிற வருஷம் தான் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். புரியுங்களா? 2வது சர்வீஸும் முடிகிறது. மிலிட்ரியில் 18 வருஷம் முடிச்சாச்சு, டிஃபென்ஸில் 24 வருஷம் முடிச்சாச்சு, ஊழியத்தில் 23 வருஷம் முடிச்சாச்சு. ஃபுல் டைம் ஊழியத்துக்காக அடுத்த வருஷம் இறங்குகிறோம். ஃபுல் டைம் ஊழியம் எப்போ ஆகுறது? இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. அல்லேலூயா. அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்துக்காக நான் காத்திருக்கிறோம். அது போட்ட பிறகு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு தீ மாரி பத்தும். 100 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை செய்வார். அல்லேலூயா. இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, புகழுக்காக சொல்லலை, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக. அல்லேலூயா. அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக நான் ஜெபித்த மாதிரி நீங்கள் ஜெபம்னு சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு திட்டம் இருக்கும். அதுக்கேற்ற ஜெபங்கள் என்ன செய்யணும் நம்ம? புரியுங்களா? ஏதோ அந்த 2 மணி நேரம் உபவாசம், அது கொஞ்சம் ஆத்தமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணணும். 3 மணி நேரம் உபவாசம், ஒரு இரவில் ஒரு 4 மணி ஜெபம். சபை வளர 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 ஜெபம் என்ன பண்ணணும்? வளர்ந்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படி வயசு வளர்கிறதோ அதுபோல் ஜெபம் வளரணும். அப்போ அந்த ஜெபத்தை தான் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஏதோ நீங்கள் உட்காந்துட்டு அடுத்த மாதம் வந்து இதே மாதிரி உட்காரதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை ஆரம்பிங்க. முதல் ஜாமத்தில் ஆரம்பிங்க, 2ஆம் ஜாமத்தை ஆரம்பிக்குங்க, 3ஆம் ஜாமத்தை ஆரம்பிக்க. நான் ஏதாவது ஒரு ஜாமத்தை சபையில் போய் ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தானாகவே கட்டு உடஞ்சினே இருக்கும். உங்கள் தேவையில் கர்த்தர் பரிபூரணமாக சந்திப்பார். ஒரு குறையில்லாத ஒன்று வைப்பார். ஏன் ஆண்டவர் ஆலயத்தை காட்டினாரு? நான் சாட்சி சொன்னல, ஆண்டவர் ஆலயத்தை வெறுமையாக கிடக்குது. புரியுங்களா? பின்னாடி இயேசு நிற்கிறாரு, நான் முழுங்கால நிற்கிறேன். அப்போ ஏன் ஆண்டவர் ஆலயத்தை காட்டி தரிசனம் கொடுத்தாருன்னா, ஆலயத்தில் வெறுமையாக இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய இருதயம் தான் ஆலயம். அல்லேலூயா. இதுக்குள்ள நான் இல்லைம்மா அப்படின்றார் ஆண்டவர். என் வார்த்தைகள் உள்ள நிரப்பப்படலை, அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போகிற இடத்தெல்லாம் இந்த வார்த்தையை நிரப்பத்துக்கு நான் வழிவச திறப்பேன், ஜெபத்தை நிரப்புவதற்கு நான் வழி திறப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் எங்களை பிடிச்சாரு. சரிங்களா? நாங்கள் ஆண்டவரை விட்டுட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு சொப்பனை வந்து சொல்லிட்டு, ஏதோ சர்ச்சை காட்டினார், அங்கே காட்டினார், யாரோ காட்டின சொல்லி கூட பின்விட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஒரு பாரம் இருந்தது அந்த நேரத்துக்கு. கடவுளை சந்திக்கணும், யார் இயேசு, உண்மையான தெய்வம் யாருன்னு தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டினால தான் இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் என் மனைவிக்கு உங்களுக்கு முன்னாடி 66 கிலோவில் உட்கார வச்சிருக்கிறான். கரங்களை தட்டுங்க.
இழந்து போன என்னுடைய 2 பிள்ளைகளும் மறுபடியும் ஆண்டு தரிசனம் காட்டி 2 பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது பரலோகத்தில். அதுக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை போடு உயிரோடவே இருக்கிறாங்க. தாவீது சொல்றாரு, இனி நாம் பிள்ளை போய் நாம் பார்ப்போம். ஒரு நாள் நாங்களும் போய் அந்த பிள்ளைகள் என்ன செய்வோம், பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் 7000 பேர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை 7000 பேர் உருவாக்கப்படியாக ஆண்டு கிருபை செய்தார். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் லீவு எல்லாம் இன்கேஸ்மெண்ட்லாம் பரலோகத்தில் பண்ணுறோம். பூமியில் கவர்மெண்ட்டை இன்கேஸ் பண்ணுறதே கிடையாது. இன்கேஸ்மெண்ட்னு ஒரு லீவு இருக்கிறது, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு கொடுக்குற அத்தனை லீவுகளையும் நாங்கள் பரலோகத்தில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. ஒரு நாள் நாங்கள் போய் பார்க்கும் போது கிரீடங்கள் ஆயத்தமாக இருக்கும். மகிமையின் கிரீடம் இருக்கிறது, ஜீவ கிரீடம் இருக்கிறது, நீதியின் கிரீடம் இருக்குது. கர்த்தர் ஒரு நாள் நம்ம தலைமையில வைப்பார். அல்லேலூயா. இங்கே பூமியில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க போகிறோம். உங்கள் ஜப நேரத்தை பெருக வையுங்க. உங்களுடைய சத்தியத்தில் வேதத்தில் அதிகமான நேரத்தை கொடுங்க, புரியுங்களா? உலகத்துக்கு குறைவே நேரம் கொடுங்க. ராயனுக்குரியது ராயனுக்கு, தேவனுக்குரியது தேவனுக்கு. தேவனுக்காக நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. இந்த மாம்சத்துக்காக நேரத்தை கொடுத்து இந்த மாம்சத்தை என்ன பண்ணுங்க, மாம்சத்துக்கு நேரம் கொடுத்தினாவே அது ஆத்மாவை என்ன செய்ய, பலவீனப்படுத்திடும். ஆத்மாவுக்கு நிறைய நேரம் கொடுத்தீங்கன்னா மாம்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நாளும் தடுமாற்றம் வரையே வராது. ஒரு பலவீனம் உன் சரீரத்தில் பார்க்கவே முடியாது. கர்த்தர் உன்னை பலப்படுத்தினே இருப்பார். அல்லேலூயா. உன் ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொன்னார். அப்போ ஆத்மாவை நீ வாழ வச்சுன்னா சரீரத்தில் எந்த வியாதியை பார்க்க முடியாது, எந்த நோய்களை பார்க்க முடியாது, எந்த பலவீனங்களை பார்க்க முடியாது. அதனால தான் உள்ளுக்கிற மனுஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தணும். அந்த உள்ளான மனிதன் புதிதாக்கப்படணும், சரிங்களா? அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேணும். கிறிஸ்து உங்களுக்குள் பிறக்கணும். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகமளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். கிறிஸ்து எங்க உருவாகணும்? நம்முடைய ஆத்மால உருவாகணும், சரிங்களா? நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, ஆனா ஆண் என்று ஒரு இயேசுக்கு சொல்ல உருவாகி கொண்டிருக்கிறார். நாங்க ஆணா இருக்கிறோம், ஆனா உள்ள ஒரு இயேசு உருவாகி கொண்டிருக்கிறார். காலங்கள் வரும், தரிசனத்தை வெளிப்படுத்துவார். மறுரூப சாயல் கிடைக்கும், மறித்தோம்னா உயிர்த்தெழுந்த சாயல் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக உள்ள இருக்கிற மனுஷன் ஸ்ட்ராங் படுத்தினே இருக்கணும். நம்ம இம்மைக்காக மட்டும் இந்த இரவு ஜெபத்துக்கு வந்துடக்கூடாது. நீங்க மறுமைக்காக வரணும். மறு வாழ்க்கைக்காக நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுருக்கமாக சில வசனங்களை வாசித்து நம்ம ஐயாவுடைய கரத்தில் கொடுத்து விட்டுலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு என்ன பண்ணாங்க, எருசலேமை விட்டு போகாமல், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற 2வது ஸ்டெப். 3வது காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். புரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார். நான் சொன்னது என்ன செய்யுங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அதே நீங்க எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்போ எருசலேம்ல இருந்து என்ன பண்ணாங்க, ஒலிவமலையில இருந்து எருசலேமுக்கு வராங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்க, 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலேமையும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் போதும். அப்புறம் 14ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோட இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கட்டளை எடுக்கிறார் ஆண்டவர் 1:5. புரியுங்களா? 1:12, 13, 14 கீழ்ப்படிந்து வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஜபத்துல காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 12 கீழ்ப்படுகிறாங்க, 13 ஜபத்திற்காக தன் ஆயத்தம் ஆகுறாங்க, 13 ஒருமனப்படுறாங்க. அல்லேலூயா. 3 ஸ்டெப் அவங்க செய்யறாங்க. அந்த ஒருமனம் எப்படி வருகிறது? எபேசியர் 4:11 வாசிங்க. எபேசியர் 4:11.
எபேசு 4:11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் ம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் ம். அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அங்க என்ன சொல்றார் ஆண்டவரே? விசுவாசத்தினாலும் அறிவினாலும். அல்லேலூயா. இந்த விசுவாசமும் அறிவும் இணைக்கப்படுகிற இடத்துல தான் அந்த ஒருமைப்பாட்டு வருகிறது. அல்லேலூயா. சிலவங்களுக்குள்ள நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிட்ட விசுவாசம் இருக்கும், ஆனா அறிவு இருக்காது. சிலங்கிட்ட அறிவு இருக்கும், சிலங்கிட்ட என்ன இருக்காது? விசுவாசம். அது வரைக்கும் அது என்ன வராது? ஒருமைப்பாட்டு வராது. அல்லேலூயா. நல்ல பைபிள் படிப்பாங்க, சிலங்க விசுவாசமே இருக்காது. சிலங்க நல்ல விசுவாசம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? அறிவு இருக்காது. அல்லேலூயா. அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமல் என் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அறிவில்லாத என் ஜனங்கள் மிருக குணமூலமா மாறுறாங்க. சிலவங்க கனத்துக்குறிகளா இருக்கிறாங்க, ஆனா அறிவில்லைன்னா எப்படி ஆயிடுறாங்க? ஒரு மிருகத்தை போல கோவப்படுறாங்க, எரிச்சலாடுறாங்க. சரிங்களா? அப்ப வேத அறிவு ஒரு பக்கம் இருக்கணும். சரிங்களா? அறிவு என்பது நாலேஜை குறிக்கிறது. இந்த சைடு விசுவாசன்றது ஃபெய்த்தை குறிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் வசனத்தினால் உருவாகுது, அறிவும் வசனத்தினால் தான் வருகிறது. ரெண்டுமே வசனம் தான். சரிங்களா? வேதத்துல திருவசனம் இருக்குது, அப்புறம் என்ன வசனம் இருக்குது? தேவ வசனம் இருக்கிறது. மூன்றாவது என்ன வசனம் இருக்கு? நீதியின் வசனம் இருக்கிறது. நாலாவது என்ன வசனம் இருக்குது? சத்திய வசனம் இருக்கிறது. இதுக்கு நாலுத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? தேவ வசனம் என்பது வித்தை குறிக்கிறது, வித்து. திருவசனம் ஞான பாலை குறிக்கிறது. நீதியின் வசனம் பலமான ஆகாரத்தை குறிக்கிறது. சத்திய வசனம் முதல் பலனை குறிக்கிறது. அப்ப நமக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு டிசைன் போட்டு தரலன்னா, புரியுங்களா? அப்ப ஆவியன் எதுக்காக? அவர் தான் எழுதினாரு, ஆனா ஆவியன் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். எது பால், எது எது பாலுங்க, எதுங்க வித்து, எது ஆகாரம், எது முதல் பலனு அப்படின்னு நம்ம சொல்லி தந்தா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வளருவோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அல்லேலூயா. திருவசனம் குடிச்சா வளருவோம், குழந்தை போல இருப்போம். சரிங்களா? ஞானப்பாலை குடிக்கும் போது. ஆனா பலமான ஆகாரம் சாப்பிடும்போது எப்படி இருப்போம்? ஞானமுள்ளவளாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ பலமான ஆகாரத்தை புசிக்கும் போது உபதேசத்தை போதிக்கலாம். திருவசனத்தை போது பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் என்ன பண்ணோம்? ஆத்மா உள்ள கொண்டு வரும், ஆனா உபதேசம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணும்? உபதேசமும் வேணும், போதனைகளை வேணும், அப்புறம் பிரசங்கமே வேணும். பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டுட்டோம், உள்ள வந்து போதனை அடையணும், அடுத்தது உபதேசத்தில் வளரணும். புரியுங்களா? எங்க இயேசு உபதேசம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கே எந்த சீசரும் அங்கே நிற்கவே இல்லை, சபையே ஓடி போச்சு. புரியுங்களா? அப்போ உபதேசம் என்பது, புரியுங்களா, அங்கே ஜீவுள்ள வார்த்தை வெளிப்படுகிறது, அங்கே பரலோக ராஜ்யத்துக்கு வழிவாச திறக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க அந்த இடத்துல? என்ன சொன்னாரு? ஒருமைப்பாட்டுக்கு எப்படின்னா விசுவாசமும் அறிவும் நமக்குள்ள ரெண்டும் வந்தாதான் ஒருமைப்பாட்டு வரும். ஒருமைப்பாட்டு வரும், பூரண புருஷரா மாறுகிறோம். என்ன புருஷர்களா மாறுகிறோம்? பூரண புருஷா மாறுகிறோம். அப்ப இதெல்லாம் எப்படி வருதுன்னா, நீ அறிவுல வளர 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 அறிவு என்ன உண்டாக்குது? அறிவு பூரண அறிவு கொண்டு வருகிறது. பூரண அறிவு பகுத்தறிவு கொண்டு வருகிறது. பகுத்தறிவு மறுபசாயில கொண்டு வந்துருது. அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போய் பாருங்க, பூரணம் அறிவு எங்க இருக்குதோ அங்க சிஸ்டமிக் சாயில் வருகிறது. பகுத்தறிவு எங்க வருதோ அங்க மறுபசாயில் அடைகிறோம். எங்க அறிவு இருக்குதோ அங்க ஆத்மா பலன் அடைகிறது. அல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்கு அறிவு வேணும். வாசிங்களா அந்த வசனத்தை? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:2. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நல்லதல்ல. அப்ப ஆத்மாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அப்ப அறிவு எப்படி வருது? தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணி அறிவு பெற்றுக்க முடியாது. ஜோம் பண்ணா கர்த்தர் வசனத்துல அறிவை உருவாக்கி தரார். அல்லேலூயா. ஜெபம் என்ன செய்யும்? நம்மள, புரியுங்களா, இருக்கிற வைரஸை எடுத்துரும், ஆன்டி வைரஸ் உள்ள புகுத்துரும். அல்லேலூயா. ஜெபிக்க 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 தேவன் நம்ம சுற்றி வெயில் அடிச்சிடறாரு. புரியுங்களா? அது பிறகு நீ உட்காந்து தியானம் பண்ணும்போது வசனம் அழகாக உள்ள போக ஆரம்பிச்சு. புரியுங்களா? வசனம் வந்து கிறிஸ்து வெளிப்படுத்தினே இருக்கும். புரியுங்களா? வசனம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுங்களா? வேதம் எங்கெங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சோ, வசனம் எங்கே வெளிப்பட்டுச்சோ, வார்த்தைகள் எங்கே வெளிப்பட்டுச்சோ அங்கெல்லாம் ஜனங்க மனம் திரும்பி உள்ள வராங்க. புரியுங்களா? ஜெபம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அபிஷேகம் வந்து இறங்குறது.
ஜெபிக்கிற இடத்துல அபிஷேகம் பெருகும், அபிஷேகம் பெருகிற இடத்துல வசனம் பெருகும். அல்லேலூயா. அதை இங்கே நாம் பார்க்குறோம். அடுத்ததாக என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. ஒரு மனத்துக்காக நான் ஜெபித்தேன். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஒரு மனம் எப்படி வருது அவங்களுக்கு? 2 நாளாகும் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகும் 30:12 வாசிங்க. யூதாவிலும் ம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ம் ராஜாவும் ம். பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு ம். தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தி பாருங்க, தேவனுடைய கரம் எங்க வருகிறதோ அவங்க மேல என்ன வரும்? அங்க ஒரு மனம் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு மனம் வந்திருக்கிறது. 120 பேருக்குள்ள ஒரு மனம் வந்தனால தான் அவன் இறங்கி வராது. அல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிறாங்க, விண்ணப்பம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க, தரித்து இருக்கிறாங்க. புரியுங்களா? அப்ப இவங்க எப்படி ஜெபித்தாங்க? 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதவங்க எப்படி இவங்க 10 நாள் உட்கார்ந்து இருப்பாங்க? யோசித்து பாருங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ண சொன்னாங்க. 1 மணி நேரம் ஜெபிக்காதவங்க இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வரல, ஆனா 10 நாள் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? ஏன் சொல்றது ஆன்சர்? ஆவியானவர் எப்படி வந்திருப்பாரு? இன்னும் ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்படலை. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படைந்து போய் என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் விண்ணப்பத்திலும் வேண்டுதலையும் என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க, தரித்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி 10 நாள் காத்திருந்திருப்பாங்க? அதுக்கு ஆன்சர் எங்க இருக்குதுன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 22 இருக்கிறது. வாசிங்க. யோவான் 20:22. 20:22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி ம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்து என்ன பண்றாரு? சீசர்களை அழைத்து அவர்கள் மேல என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை ஊதுறார். புரியுங்களா? ஊதும் போது அவங்க என்ன செய்யறாங்க? பலன் அடைகிறாங்க. அதே ஆதாம மண்ணில உருவாக்கி ஜீவ சுவாச ஊதினாரு. இங்க ஆண்டவனா ஊதினாரு? பரிசுத்த ஆவியை ஊதினாரு. அல்லேலூயா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்க ஊதும் போது ஒரு முழு மனுஷனை உண்டாக்கி தராரு. இங்க ஊதும் போது ஆவிக்குறி பிள்ளையை உண்டாக்கி தராரு. ஒரு 10 நாள் அவங்களுக்கு பெந்தோகஸ்து நாள் வர வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? நான் சொல்ற இடத்த விட்டு எங்க என்ன பண்ணிடாதீங்க. நம்ம கூட ஜபத்துக்கு வரோம், 2 ஹவர் உட்காடுறோம், அப்புறம் 1 ஹவர் ஓடுறோம். இப்படி அப்படி ஓடினே இருந்தா அந்த அனல் நம்மளை விட்டு போயிடுது. புரியுங்களா? ஒரே இடத்துல உட்காந்து சோத்திரம் பண்ணினே இருந்தீங்கன்னா அக்னி இறங்கி உண்மையில நிரப்பும். ஒரு கோழி தன் முட்டை மேல அடிக்கடி போய் சுத்தின்னு உட்காந்தா எப்படி இருக்கும்? 21 நாள் நமக்கு எத்தனை கொஞ்சம் பறிக்கும்? அது 10 முட்டை வச்சிருக்குது. எத்தனை கொஞ்சம் பறிச்சு எடுக்கும்? அடிக்கடி வெளியே சுத்தினே இருந்தா ஒன்று கூட பறிக்காது இல்லை, எல்லாமே கெட்டுடும். நமக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் கூட வராது. எப்போ வரும்னா, தேவ பாதத்தில் நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சது காலை 4:30 மணிக்கு முடியணும்னா அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சோத்திரம் பண்ணி காத்துனே இருந்தால் தான் கட்டுட்டான்னு உடஞ்சிடும். அடுத்த நாளே பிள்ளைக்கு திருமணம் ஆக நடக்கும். நீ நினைக்கிறதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமாக ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? செய்ய ஆரம்பிச்சிடுவார். நம்ம நேரங்கள் என்ன பண்ணக்கூடாது? இங்கே அங்கே அலைய மோதக்கூடாது. புரியுங்களா? இந்த இடத்துல உட்காருவதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கிடைக்கல? இந்த சத்தியம் கேட்பதுக்கு தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் பேச முடியாம என்ன பண்ண வீட்டில் தூங்கின்னு இருக்கிறார்? புரியுங்களா? சத்தியம் வரப்போ ஜனங்கள் குறைஞ்சிடும், சத்தியம் இல்லாதது ஜனம் பெருகிடும். அல்லேலூயா. அதனால தான் பிசாசு தந்திரம் உள்ளவன். புரியுங்களா? சத்தியத்துக்காக உட்காரணும். தேவ பாதத்தில் உட்கார்ந்து நீ காத்திருங்க. பாருங்க, எப்படியாப்பட்ட அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்து முடிச்சிடுவார். நீங்க உட்கார்ந்தா போதும். புரியுங்களா? வேற யாருகிட்ட போய் ஆல் ஆஃபீஸில் 10 மணி நேரம் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுங்களா? தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போய் நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு மணி நேரம் ஒரு பொருத்தனை பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமான செய்வார். 21ஆம் நாள் அந்த கட்டு உடைஞ்சி அவங்களுடைய தேவைகளை தேவன் சந்தித்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களுக்கு பிறகு இந்த உலக பிரகார காரியத்துக்கு நான் இதுவரை கேட்டதே கிடையாது. ஆரம்பத்திலே கர்த்தர் 3 வருஷத்துல ஒவ்வொரு விசுவாசிகள் ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நிறைவேற்றினார். நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நம்ம பலப்படுறது தான் வருகிறோம். நித்திய ஜீவனுக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும்.
புரியுங்களா? ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி இன்னும் நமக்கு ஒரு சந்தேகம், இன்னும் நமக்குள்ள கோபம், இன்னும் எரிச்சு இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிடணும்? அதை தான் தாவீது சொல்றாரு. நான் ஆலயத்துக்கு போனேன், எப்படி பண்ணாரா? மன மகிழ்ச்சியா போனார். ஆலயத்துக்கு போகும் வாரங்கள்னு சொல்லும் போது அவர் எங்கன்னாரு? மன மகிழ்ச்சியா இருந்தார். அரண்மனையிலிருந்து இறங்கி வராரு. தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி தேவனுடைய ஆலயத்தில் அவர் எங்க வந்துட்டாரு? தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 27:4 வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் மகிமை இருக்கிறதுனால அவர் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த மகிமையினால் நிரம்புகிறார். இங்க நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க மேல ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தினே இருப்பார் ஆண்டவர். புரியுங்களா? உங்களுடைய தேவைகளுக்கு நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த வசனம் என்ன வருதுன்னு அதான் யோசிக்கணும். இவர் என்ன பேசுகிறாரு? புரியுங்களா? எங்க பாஸ்டர் பேசும்போது அடுத்த வசனம் நாங்கள் சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஆவி எங்களுக்கு கொடுத்துருக்காரு கிஃப்ட். நாங்களும் ஆவடி ஏசையால போறோம். புரியுங்களா? ஆவடி ஏச தாமஸ் ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் தெரியும் இல்ல? 24 வருஷம் அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். புரியுதுங்களா? அவர் அடுத்த வசனம் என்ன பேச போறாருன்னு அப்படியே பக்கத்தில் உள்ளவர்கள் அப்படி நோட் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஆவி என்ன பண்ணியிருக்கோம்? மேய்ப்பினோட இணைஞ்சிருக்கு. புரியுங்களா? இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நேரத்தை ஐயோ எனக்கு எழுத தெரியல, பால் கணக்கு எழுதுறோம். புரியுங்களா? பால் கணக்கு நம்ம என்ன செய்கிறோம்? படிக்க தெரியாத கூட எழுதுறோமே. நம்ம முயற்சி பண்ண ஆண்டவர் எழுத கற்றுக் கொடுப்பார். நம்ம படித்தேருந்து உட்காண்டக்கூடாது. தெரியல ஆண்டவர் எனக்கு உங்களுடைய ஆவியை ஊற்றுனா ஊற்றுவார் அவங்க மேலே. அல்லேலூயா. எல்லா பாஷை ஆண்டவருக்கு தெரியும். நம்ம உலகத்தில் 6400 பாஷை இருக்கிறது. எத்தனை பாஷை? 6400 பாஷை இருக்கிறது. இந்த 6400 பாஷை இயேசு உண்டாக்கினால தான் 6400 பாஷையில் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு ஆண்டவர். நம்ம 4 பேர் நம்மக்கிட்ட பேசினா நம்ம ஊரை விட்டே ஓடிடுறோம், வீட்டை விட்டு ஓடிடுறோம். அந்த வீட்டில் நான் அந்த அம்மா கிட்ட இருக்க முடியாது, அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க, அவங்க மலையாளம் பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க, நம்மளுக்கு புரிஞ்சுக்கல, எனக்கேன்னு ஒரு ஊருக்கு போய் நான் என்ன பண்ணுறேன்? எங்கள் ஜனோடு சேர்ந்துடும். ஆனால் ஆண்டவர் பாரு 6400 வார்த்தைகளை அவ்வளோ ஜபத்தையும் கேட்டு, அதாவது பரலோகத்தில் என்ன இருக்குதா? ஜப டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறது. என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஜப டிபார்ட்மெண்ட். அந்த ஜப டிபார்ட்மெண்ட்டில் தூதர்கள் ஒரு நிமிடம் கூட என்ன பண்ணுறது இல்லையா? அமைதியாக இருக்கிறதே இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற தூதர்கள் ஜப குறிப்பை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணாங்க? டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே தூதர் அமைதியாக உட்காந்து தூங்கி நிற்பாரான். அது என்ன டிபார்ட்மெண்ட்டு? என்ன டிபார்ட்மெண்ட்டுமா? நன்றி. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம், நம்ம நன்றி செலுத்துகிறோமா? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தோட நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டு பெரிய பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, நம்ம நன்றி செலுத்துகிறோமா? உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார். நமக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு வாய் இல்லை? எத்தனை பேர் கண்ணு கொடுத்தாரு நமக்கு பார்க்கறதுக்கு? எத்தனை பேர் கண்ணு இல்லை? நம்ம கண்ணுக்கு நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. புரியுங்களா? இந்த கொரோனாவில் எத்தனை பேருக்கு சுவாசத்தில் நுரையீரல் ப்ராப்ளம்? புரியுங்களா? அந்த வென்டிலேட்டர் வைக்கும் போது வானான்றாங்க. புரியுங்களா? அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ? புரியுங்களா? அவ்வளோ ஸ்பீடு கொடுத்தாதான் அவங்க தாங்க முடியுது, அவங்க நிற்க முடியுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் பாரு, நம்ம உட்காந்து இருக்கிறோம், மூச்சு போகிறதுன்னு தெரியல, மூச்சு வரதுன்னு தெரியல, அழகாக உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. அதுக்காக நம்ம நன்றி செலுத்தி கரங்களை தட்டி தேவன் நாமத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நிறைய நன்றி செலுத்தணும். சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ளணும். தரையில் விழணும். நான் மண்ணான சரீரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவன் பாதத்தில் விழணும். மனுஷோடைய பாதத்தில் விழக்கூடாது, தேவனுடைய பாதத்தில் விழுந்தா ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து குனிந்து அவரை என்ன செய்யணும்? வணங்கணும், அவரை போற்றணும், அவரை நல்லா அறிக்கை செய்யணும். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:12, 13, 14 அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய், இல்லை போதும் நானே சொல்லு. அங்கே என்ன சொல்லப்பட்டது? அப்போஸ்தலர் 12, 13, 14 ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டுதலையும் என்ன பண்ணாங்க? தரித்திருந்தாங்க. புரியுங்களா? இப்போ இங்க என்ன பண்றாங்க? இவங்க ஜபத்தில் தரித்திருந்தனால சரியாக ஆண்டவர் என்ன செய்த 2 நாள்ல தன்னுடைய அபிஷேகத்தை அவர் மேல ஊற்றுகிறார்.
நம்ம ஜபத்தில் கரெக்டாக உட்காந்து கரெக்டாக நேரத்தை செலவு பண்ணோம்னா ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் நம்ம மேல அபிஷேகத்தை ஊற்றிடுவார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம ஜப நேரத்தை கரெக்டாக இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஜபம்னா 8 மணிக்கு ஜபத்திலே இல்லை. நீங்கள் எந்த டைமாவது ஒரு நேரத்தை கர்த்தருக்காக கொடுத்தணும். அந்த டைமில் நீ உட்காரணும். நாங்கள் அப்படி தான் உட்காந்து 72 மணி நேரம் உட்காந்து நானே என் மனைவினா சரி நல்லா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா அதிகாரத்தை தியானம் பண்ணி நல்லா ஜெபித்துக்கினே இருந்தோம். ஆவியானவர் எங்கள் மேலே பலமாக இறங்கி வந்தார். புரியுங்களா? அந்த மாதிரி அனுபவம் நான் இது வரைக்கும் பட்டதே கிடையாது. அந்த மாதிரி அபிஷேகத்தை என் மேலே ஊற்றின பிறகு புரியுங்களா, இன்னைக்கு இத்தனை வருஷம் ஓடுவதுக்கு அதில் தான் நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் 72 ஹவர்ஸ் ப்ரேயர் நாக்பூரில் வைத்தோம். ஜூன் மாதத்தில் பார்லிமெண்ட் தேர்வுக்காக 72 ஹவர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணோம், 72 மணி நேரம். இப்போ போன வாரத்தில் போய் நாங்கள் போன வாரத்தில் நாக்பூரில் 72 மணி நேரம் புரியுங்களா 70 மணி ஜெபம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வருகிற 24ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து பஞ்சாப் போயிட்டு நவம்பர் மாதம் தான் திரும்பி வரோம். கிட்டத்தட்ட 13 நாள் பஞ்சாபில் ஊழியம் இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாருன்னா சத்தியத்தில் நிரப்ப 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 ஜெபாவி நிரப்பப்பட அபிஷேகம் நிரப்பப்பட கர்த்தருக்கு தானவே எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. மலை மேலே இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது. உனக்குள்ள சத்தியம் நிரம்பும் போது உன்னை ஆண்டவர் தூக்குறாரு மேலே, ஜெப நிரம்பும் போது உன்னை தூக்குறாரு, அபிஷேகம் நிரம்பும் போது உன்னை தூக்கி பயன்படுத்துறாரு. புரியுதுங்களா? நமக்குள்ள இதெல்லாம் தானா நிரம்பாது. தேவன் பாதத்தில் உட்காந்து காத்திருக்கும் போது தான் விட்டுருக்கிறார். புரியுங்களா? நீ சின்ன காரியம் இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதை பாருங்க. ரெண்டாவது வந்து 2 நாள்ல அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இப்போ 2:32க்கு நீங்க வந்தீங்கன்னா வாசத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். மூன்றாவதாக அவங்க என்ன செய்யறாங்க? சாட்சி கொடுக்கறாங்க இயேசு பற்றி. அபிஷேகம் இறங்கின பிறகு என்ன கொடுக்கணும்? அவர் சொன்னார்ல, பரிசுத்த உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீங்கன்னாரு. அப்போ அபிஷேகம் இறங்கின பிறகு இவங்க என்ன செய்யறாங்க? பலமாய் சாட்சி கொடுக்கறாங்க. கர்த்தராக இயேசு யாரு, எப்படிப்பட்டவர், மரித்து உயிர்த்தெழுந்தது, அவர் உயிரோடு இருக்கும் போது எப்படி இருந்தாரு, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி காட்சியளித்தாரு, அவர் என்னென்ன செய்தார் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகமும் இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அபிஷேகம் நம்பருக்கு அவங்க கேட்ட அத்தனை சுவிசேஷம் உள்ள வந்துடுச்சு. நீங்க சுவிசேஷம் கேட்டுனே இருக்கிறீங்களா இன்னைக்கு? புரியுங்களா? ஒரு நாள் அபிஷேகம் மேலே இறங்கும் போது முழு பைபிளும் உங்களுக்குள்ள வந்து இறங்கும். அந்த மாதிரி ஒரு வல்லமை இறங்கிடும். அது பிறகு நீ கண்ணு முடிக்கினே பிரசங்கம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அனாட்டிங் ஆண்டு கொடுப்பார். புரியுங்களா? சபையில தான் ஆண்டு கொடுக்க போறாரு. உங்க சபையில நீங்க நிலைத்திருந்து செம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு நாள் அபிஷேகத்தை வல்லமா இருக்கும். இந்த மதுரை பட்டணம் முழுமையா மாற்றங்கள் வரும். முடியாது ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? அதனால தான் ஒரு மனுஷனே நான் தேடுறேன்றார். அந்த ஒரு மனுஷன் நீங்களா இருக்கிறீங்க. அவங்க மட்டும் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்து நீங்க வாசிக்கும் போது அங்கே 2:36க்கு வாங்க. அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் கேளுங்க, எல்லாமே சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அந்த 3000 பேர் அங்க இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 3000 பேர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுப்புதல் வந்த பிறகு ஜனங்க நம்மளை தேடி வந்து நாங்க என்ன ரட்சிப்புக்காக நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க ரோட்ல போனா கூட கொண்டு வந்து அவங்களை ஞானஸ்தானம் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிற நாட்கள் வரும். அல்லேலூயா. அன்னைக்கு வந்த நாட்கள் ஆண்டவர் நம்ம மேல மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றும் போது நம்மளை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. புரியுங்களா? அன்னைக்கு பாஸ்டர் வந்து ஆடு தேடி போக தேவையில்லை, ஆடு பாஸ்டர் தேடி வரும். புரியுங்களா? கொரோனால எல்லாமே என்ன பண்ணிச்சு? எல்லா இடத்தையும் மூடப்பட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டல் மட்டும் திறந்துருந்தது. அல்லேலூயா. அடுத்து கொரோனா வரும்போது சபை மட்டும் தான் திறந்துருக்கும், இதெல்லாம் மூடப்பட்டிருக்கும். மருந்து இங்கே தான் இருக்குது, மாத்திரை இங்கே தான் கிடைக்கும். நீங்கள் ஜோம் பண்ணுவீங்க, கட்டு அவங்களுக்கு உடையும், அவங்க சபையில் சேர்க்கப்படும். அப்படி ஒரு நாளை வச்சிருக்கிறார் ஆண்டு. கரங்கள் தட்டுங்க அதுக்காக. இதெல்லாம் அபிஷேகம் வந்து இறங்கின பிறகு கர்த்தர் நம்ம கையில் என்ன செய்யறாரு? அங்கே 8:18 வாஸ்து பாருங்க. ஏசாயா 8:18, என் பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? அடையாளங்களோடும்
அற்புதங்களோடு இருப்பீங்க. நீங்க அடையாளங்களையும் அற்புதங்கள் செய்கிறவளா மாறிடுவீங்க. புரியுங்களா? எப்படிப்பட்ட வியாதிஸ்தனை நீங்க குணமாக்கிடுவீங்க. மரித்தோர்களை உயிரோடு எழுப்புவீங்க. செங்கல்பட்டில் 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுங்கண்ணா. நாங்கள் சொன்னோம், ஜெபம் பண்ணி சொன்னோம், நீங்கள் அந்த ஊரில் போய் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் உயிரோடு எழுந்து நிற்பாங்கன்னு சொன்னோம். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி தந்தார். கரங்களை தட்டுங்க. அந்த 2 பிள்ளைங்க 2 பேரும் உயிரோடு எழுந்து நின்று அவங்கள 2 பேரும் கொண்டு வந்து சென்னை அசோக் நகரில் 2 பிள்ளைகளுக்கும் டெடிகேட் பண்ணாங்க, ரெஸ்ட் பண்ணோம். சரிங்களா? இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறாங்க. மரித்தோர்களை எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். முடியாது ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? என்னுடைய சகோதரி அவங்க ஏன காய்ச்சலனால ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு நாளைக்கு மறிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. புரியுங்களா? போய் கை வச்சு ஜோம் பண்ணி திங்கக்கிழமை காலையில் நீ என்ன பண்ணுவேன், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவேன். சனிக்கிழமை டாக்டர் மறிச்சிடுவாங்க சொன்னாங்க. எல்லாம் மறிச்சுனே வராங்க. ஒரு ஜோம் பண்ணி பாவரிக்கை பண்ணி மண்டே நீங்கள் எங்கே போயிடுவீங்க, வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டு வந்தா ஆண்டவர் அவங்கள மண்டே கரெக்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். கரங்களை தட்டுங்க. அதுக்காக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை நம்ம கையில செய்து தான் ஆண்டு பிரயாசப்படுறாரு. புரியுங்களா? அவர் செய்து முடிச்சிட்டாரு. 40 வருஷமா ஒரு முடவன் அங்கே இருந்தான். அந்த ஆலயத்துக்கு முன்பாக அலங்கார வாசலில் உட்காந்துருந்தாலும் இல்லை, அது ஏசு பார்த்துருக்க மாட்டாரா? 3 வருஷம் அவர் போகும்போதெல்லாம் வரும்போது ஏசு பார்த்துருப்பாரு. ஏன் அவன் பேருக்கு எவனுக்கு விட்டு போனாரு? அது மாதிரி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய விட்டு போய்க்கிறார் மதுரையில். அவங்களாம் தட்டி எழுப்பக்கூடிய நாள் வரப்போகிறது. கரங்களை தட்டுங்க. ஒரு நாள் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். இன்னைக்கு நம்ம உட்காடுறோம், பாரப்படுறோம், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊற்றுவார். உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்காக உங்க கண்களினாலே பார்ப்பீங்க அந்த அபிஷேகத்தை. நாட்கள் ரொம்ப நெருங்கி கிடக்கிறது. ஜெபாவி நம்ம பொங்கி எழும்புகிறது. புரியுங்களா? தூக்கம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. என்னுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா நடு ஜாமத்தில் தான் போய் படுப்பேன். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே தான் தூக்கத்துக்கே போவேன். புரியுங்களா? ஒரு நாள் 8 மணிக்கு தூங்குனாலு 10 மணிக்கு தூங்கினாலு இப்போ ஆண்டனே பண்ண 12:30 மணிக்கு தூங்குறோம். 6 மணி நேரம் போதுமானது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு. புரியுங்களா? இந்த சரீரத்தை நான் வளர்த்து என்ன பண்ண போகிறேன்? ஒரு நாள் மண்ணுக்கு கொடுத்துட்டு போகிறேன். மண் என்ன பண்ணுது? வாயை திறந்து கிடக்குது. ஒரு நாள் மண் சாப்பிட போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதை டோபிக்கிட்ட கொடுத்து இதை எப்படி குமிக்க எடுக்கணுமோ அந்த வேலை நடந்துன்னுக்குது. அல்லேலூயா. சரீரத்தை ஒடுக்க தான் ஜெபம் பெருகுது. நீங்கள் சரீரத்தை உபாசம் போட்டு ஒடுக்கணும். இந்த சரீரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? முதல் இடத்தை கொடுக்கக்கூடாது. எது கேட்குறதில்ல அதெல்லாம் என்ன பண்ணணும்? நீ பொறு, என் ஆத்மா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லணும். உள்ளான மனுஷன் என்ன சொல்கிறானோ அதான் சரீரத்துக்கு செய்யணும்னு சொன்னீங்கன்னா சரீரம் செட் ஆகிடும். நீங்கள் வெளிக்கிற மனுஷனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே உள்ளதான் சேவ் பண்ணுறோம். புரியுங்களா? நான் 8 மணி நேரம் தூங்கணுன்னு உள்ளே சேவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அவன் கொண்டு போய் படுக்க வச்சிருவான். 4 மணி நேரம் தான் நான் தூங்கணும்னு சேவ் பண்ணால் ஆண்டவர் உங்களை 4 மணி நேரம் கொண்டு போய் படுக்க வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா உள்ளதான் இருக்கிறது. வெளிக்கிற மனுஷன் ஒன்றும் செய்யலை. சரீர மனுஷன் அப்படியே தான் இருப்பான். நீங்கள் உட்காந்து அப்படியே தான் இருப்பான். ஆனால் உள்ளுகிற மனுஷன் எழுந்தால் தான் நீங்கள் எழுந்து நிற்பீங்க. புரியுங்களா? எல்லா வேலையும் உள்ளான மனுஷன் தான் செய்கிறான். வெளிக்கிற மனுஷனுக்கு எந்த வேலையும் கிடையாது. புரியுங்களா? வெளிக்கிற மனுஷன் எப்படி செய்வான்? உள்ளுகிற மனுஷன் அசைந்தா தான் வெளிக்கிற மனுஷன் அசைவான். அல்லேலூயா. அதனால தான் உள்ளான மனிதனுக்கு தான் இயேசு பேசினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல போய் பாருங்க, எல்லாம் ஆத்மாக தான் பேசுறா தவிர சரீரத்துக்காக ஒரு எதையும் பேசவில்லை. எல்லாம் பேசுறதுனா பேசினாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ உள்ளகிற மனுஷனை தான் நம்ம பலப்படுத்தணும். புரியுங்களா? உள்ளகிற மனுஷனுக்கு தான் ஆயத்தப்படுத்தணும். உள்ளான மனுஷனை தான் நாளுக்கு நாள் சத்தியத்துல வளரணும். அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் தான் ஜெபிக்கணும். மணிக்கணக்கில் ஜெபிக்க விடணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கினே இருக்கணும். படுத்து தூங்கியிருந்தா கூட தியானம் பண்ண. இது சரீரம் தூங்கியிருந்தா கூட உள்ளுகிற மனுஷன் தியானத்துல எப்பவுமே விடுத்திருப்பான். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும் போது அங்கே 39ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்லிட்டாரு? ஒன்று, அந்த வாக்குத்தத்தம், அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க. அன்னைக்கு அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வர நமக்கும் கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த அபிஷேகம், அன்னைக்கு ஊற்றின அபிஷேகம் இனி வரைக்கும் போயினுக்குது. அதுக்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்து.
இன்னொரு அபிஷேகம் நமக்காக வைத்திருக்கிறார் பாருங்க. அதுக்கு தான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஜெபத்தை அதிகம் கொடுக்கணும். புரியுங்களா? 10 பகல் அவங்க எந்த ஒரு 3 பகல் 3 இரவு நம்ம காத்திருந்தோம்னா அந்த எழுப்புதல் ஆவி சீக்கிரமா நம்மள வருதா இருக்கும். அல்லேலூயா. உட்கார்றதை கேட்கிறார். இவங்க உட்கார்ந்தாங்களே 10 நாள். புரியுங்களா? நம்ம ஏன் உட்கார முடியாது? உட்கார முடியும். அதனால தான் ஆண்டவர் எங்களை ஒரு பக்கமா இல்லை, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்தாக 4 சைடும் எங்களை கொண்டு போகிறார். புரியுங்களா? இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம். புரியுங்களா? அடுத்த வாரம் நாங்கள் பஞ்சாபில் இருக்கிறோம். புரியுங்களா? இப்படி அப்படி மூவ் பண்ணினே இருக்கிறோம். ஒரு பக்கம் வேலை செய்ததா கூட அதிகாரியுடைய கண்ணில் என்ன பண்ணுறாரு? தயவு உண்டாக்கி தரார். தானியேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தார். எஸ்ரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தார். அல்லேலூயா. நெகேமியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்தார். நாங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம். அதிகாரியுடைய கண்ணிலேருந்து தயவு உண்டாக்கி தராரு. எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறது. புரியுங்களா? அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும் சொன்னார். கீழ்ப்படிக்கிறோம். அவங்களுக்காக செபிக்கிறோம். அவங்க ஓப்பன் பண்ணி டேட்டை கொடுக்க அவங்களே கொடுக்குறாங்க. சொல்லாதுக்குள்ள என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவங்களுடைய கண்கள்லேருந்து தயவு உண்டாக்க தராரு. அல்லேலூயா. எல்லாரையுமே தராரு. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இல்லைன்னு சொல்றதே இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. புரியுங்களா? ஐயோ எனக்கு நேரம் இல்லை, கவர்மெண்ட் வேலை, எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டான இடத்துல எங்கே உட்காருமோ அங்கே உட்கார வச்சுருவாரு. ஜெபிக்கிறவர்கள் அங்கங்கே தேவை வேலை ஸ்தானத்தில். அதான் தீத்து 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீத்து 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. தீத்து 3. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பயக்கருளுமாய் இருந்தோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படிந்து இருந்தார். புரியுங்களா? அதே நீங்க எபேசியர் 6:12 போய் வாசித்தீங்கன்னா துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எதிர்த்து போராடுன்றாரு. சொல்றாரு இல்லைங்களா ஆண்டவர்? அதே எபேசியில் போனால் உன்னதத்திலிருந்து வர துரைதனங்களுக்காக நீங்கள் அடங்கி என்ன பண்ணுங்க? அந்த ஆனந்த ஞானத்திற்காக காத்துருங்கன்றார். இப்போது நான் சபைகளுக்கு தெரிவிக்கிறேன்றார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் 3 டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறது. எத்தனை டிபார்ட்மெண்ட்டு? 3 டிபார்ட்மெண்ட். ஒன்று மனிதர்கள் டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்யுது, பிசாசம் வேலை செய்கிறான், ஆண்டவரும் வேலை செய்கிறார். புரியுங்களா? நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம்? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம்? பரலோக டிபார்ட்மெண்ட்ல, பரலோக துறைதனங்களுக்குள்ள இருக்கிறோம், பரலோகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறோம். அதனால தான் பேதரை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? ஜெயிலில் போடுறாங்க. அல்லேலூயா. அது யார் விடுதலை ஆக்குறது? ஒரு எஃப்ஐஆர் போட்டு தவறு செய்தவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்கள, போட மாட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கொண்டு போய் ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதி கிட்ட நிற்க வச்சு இப்போ பேதரை எங்கே வச்சாங்க? ஜெயிலில் போட்டாங்க. புரியுங்களா? துறைதனம் உள்ளவர், பரலோக துறைதனம் உள்ளவர்கள் கூடி சோம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 12:12. புரியுங்களா? பரலோகத்திலிருந்து யார் வர்றது? ஒரு தூதன் இறங்கி விடுதலை ஆக்குறார். நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க, என்ன வேலை செய்யுது அந்த வேலையை செய்யுங்க. அது யாராலுமே தடுக்கவே முடியாது. கிறிஸ்துவர்களை யாருமே தடுக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட மசாலும் தடுக்கவே முடியாது. புரியுங்களா? அவங்களுக்கு நம்ம பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மளை உருவாக்குறார், நம்மளை பலப்படுத்துகிறார். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தான் கீழ்ப்படியணும். பூமிக்கிறவங்களே கீழ்ப்படியணும், வேலை சார்ந்த கீழ்ப்படியணும். புரியுங்களா? நல்ல காரியத்தை என்ன செய்யுங்க? கீழ்ப்படியும். நன்மை செய்யுங்க, என்ன பண்ணுங்க? எதிர்த்து நிற்பாங்க. நம்ம தீமை செய்யுதுன்னா அவங்க சொல்றதான் கேட்டுப்போம். வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. ரோமர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? 1, 2, 3 வாசிங்க. ரோமர் 13 1, 2, 3 முடிக்கலாம் சீக்கிரம். ரோமர் 13 1, 2, 3
வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து இருக்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். என்ன சொன்னார் அந்த இடத்துல? அதிகாரிகளுக்கு என்ன பண்ணோம்? நீங்க கீழ்ப்படியாது இருக்கிறனால நீங்க நன்மை செய்யணும். அல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறாரு. மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். ஆனா எப்போ அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னா, அவங்க தப்பான காரியங்களை செய்ய சொன்னாங்கன்னா, அப்போ நம்ம நன்மை செய்யலாம் இருந்தால் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா அதிகாரத்தையும் உண்டாக்கினவர் யாரு? கர்த்தர் ஒருவரே. கரங்கள் தட்டி தேவன் நாமத்தை முடியும். 40ஆம் வசனம் வாசிக்கிட்டு முடிக்க போறோம். 40, அதுக்கடுத்து இன்னொரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 2:40. அப்போஸ்தலர் 2:40 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய வார்த்தையை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சொன்ன அவங்க ஜெபம் பண்ணதுக்காக காத்திருக்கிறாங்க. செகண்ட் சொன்ன அவங்க ஜெபத்துல தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் 1:5 கீழ்ப்படிந்து கட்டளை கீழ்ப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 1:12, 13, 14 அவர்கள் ஜெபத்துல தரித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்தாவின் மேலே இறங்கி வராரு. 4வது பார்க்கும்போது அங்கே அவர்கள் பலமாய் சாட்சி கொடுக்குறாங்க. 5வது அவங்க என்ன செய்தாங்க? சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவித்தாங்க. இப்போ எத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ஒரே டைம்ல ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. 47ஆம் வசனம் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து பாருங்க. சபை அப்படியே நிரம்பி வழிகிறது. இல்லையா? இப்ப எல்லாமே சபைக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவங்க கீழ்ப்படிந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. 2வது இடத்துல பார்க்கும்போது அவங்க ஜபத்துல தரித்து இருந்தாங்க. 3வதுல அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுறாங்க. 4வது பலமாய் சாட்சி கொடுக்குறாங்க. 5வது சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 6வது அவங்க என்ன செய்யறாங்க? 3000 பேர் சபையில ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறாங்க. 7வது அனுதினமும் சபையில என்ன பண்றாங்க? தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இப்போது நம்ம எல்லாம் அப்படியே கொஞ்சம் எழுந்து நின்று நாம் செபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் செபித்து ஐயாவுடைய கரத்தில் நான் கொடுக்க போகிறோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் முழங்கால் பண்ணியிருந்தாலும் முழங்கால் பண்ணிடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்கி வருகிறது. எல்லாம் வாயை திறந்து ஒரே நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எல்லாம் வாயை திறந்து கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக என்னோடு பேசினப்பா. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் என் மேல் ஊற்ற வேண்டும். எல்லாம் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என் மேல் ஊற்றுங்கப்பா, என் மேல் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு கொஞ்சம் கண்களை நீங்கள் மூடி யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்துல பார்க்காதீங்க. உங்க நல்ல ஒரு நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய கண்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக மட்டும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வைங்க. கர்த்தருடைய ஆவியான உண்மையிலே இறங்கி வருவார். உன் தேவையில கர்த்தர் சந்திப்பார். உன் தடைகளை எல்லாத்தையும் உடைத்து எறிவார். உங்க கோர்ட்டு கேசு எல்லாம் நிர்மூலமாக்கி விடுவார். உங்க தேவையில கர்த்தர் சந்திப்பார். உனக்கு வேலை காரியத்தை கர்த்தர் நல்ல ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். உன் பிள்ளைகளின் திருமணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் ஒரு குறையில்லாத உன்னை நடத்துவார். நீ அவருடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிறாய். உன்னை கர்த்தர் உயர்த்துவதற்காக உன் சபையுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா வழிவாசல் கர்த்தர் திறக்க போகிறார். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய பாதத்தில் வந்தவர்கள் வெறுமையா போனதும் இல்லை. கர்த்தர் நம்மை
ஒரு ஆசீர்வாதத்தோடும் ஒரு அடையாளத்தோடும் ஒரு வல்லமையோடும் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எல்லாம் வாயை திறந்து அந்நிய பாஷையினால 1 நிமிடம் 2 நிமிடம் நல்லா வாயை தரங்க. நல்லா விரிவா திறந்து, ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்காக சோத்திரப்பா, நான் கேட்ட வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய பாதத்தில் அதிக நேரத்தை ஒதுக்குறேன். ஆண்டவரே நான் கேட்டு இன்னும் வளரணும், என் ஆவிக்குரிய ஜீவியம் இன்னும் பெருகணும். ஆண்டவர் கர்த்தருடைய மகிமை இப்போது உங்கள் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. மகளே, மகனே, நீ சோத்து போகல, நீ தோற்று போகல. கர்த்தர் உன்னை ஜெயமாக வைத்திருக்கிறார். நீ உன்னை சோர்ந்து போகாதே. ஓ ரிப்பா ரதனகலபா, தேவ மகிமை பற்றி எரிவதாக எரிவதாக. எல்லா வாயை திறந்து கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணினே வாங்க. அன்னை பாசனை பேசுங்க. கட்டு தானா உடையும். உங்க வீட்டுக்கு விரோதமா எழுப்பின அத்தனை கட்டுகளுக்கு தேவன் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய வல்லமை உங்களை பற்றி பிடிக்க போகிறது. உங்க வீட்டுக்கு விரோதமா செய்வினைகள் எல்லாம் முற்றிலும் அழிகிறது. கபா 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 கபா. உடைய பிள்ளைகள் பெரிதான இடத்துக்கு வேலைக்கு போவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை ஆத்மால பெருகும். சபையில ஆத்மா ஓடி வருவார்கள். ரபா 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 ரபா. உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தை கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் சொல்கிறார், மகளே, மகனே, உன் சரீரத்தில் வியாதிகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் விடுதலையாக்க வந்திருக்கிறேன். இப்போதே ஒரு விடுதலை உண்டாகுவது, ஒரு விடுதலை உண்டாகட்டும். கபா 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 கபா. எல்லாம் வாயை திறந்து அந்நிய பாஷையினால, அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்கா நன்றி. நன்றி அப்பா, எங்கள் மத்தியில் இடைப்படுறதுக்காக சோத்திரம். இந்த இரவு ஜெபத்துல ஒரு வல்லமை இறங்கி எங்களை விடுதலாக்குறதுக்காக சோத்திரம் அப்பா. புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் சபையில அதிகமாய் பெருக போகிறது. நாட்கள் வந்து விட்டது. ஒரு அபிஷேகத்தை நிறைய வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் ஆவி நம்ம சபையில, நம்ம குடும்பத்துல கர்த்தர் நிச்சயமா ஊற்ற போகிறார். நம்ம பசி தாகமாக இருக்கிறோம். அது எப்போ வரும், எப்போ வரும்? ஜெபத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வருகிற நாட்கள் மிக சமயமா இருக்கிறது, மிக நெருங்கி கிடக்கிறது. நான் இந்த சபை மேலே என் ஆவி அளவில்லாமல் ஊற்றுவேன். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை உரைப்பீர்கள். அற்புதம் அடையாளங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, வந்த யாவரையும் பேர்பேராக நீ பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உடைய நாம மகிமைப்படுவதாக. மேடையில இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவங்க சபைகளை 1000 மடங்கு நீ உயர்த்தும்படியா ஜெபிக்கிறப்பா. வந்த விசுவாசிகள், வந்த முதியோர்கள், ஆண்டவரே தாய்மார்கள், வந்த சகோதரி வாலிப பிள்ளைகள் கர்த்தர் ஊழியத்துக்காக, சீசனாக, ஜாமக்காரர்களாக, யுத்த வீரனாக நீ எடுத்து பயன்படுத்துவதற்காக சோத்திரம். உடைய நாம மகிமைப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனமகியும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். அடியனை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அடியலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அற்ப புரோஜனமல்ல ஊழியக்காரர்கள் அப்பா. நாங்கள் ஆவியான நீர் இடைப்பட்டீர். வந்த மக்களுக்கு என்ன ஆகாரம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியை பகுத்து பிரித்து போதித்து அவங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். அவங்க ஜெப ஜீவன் வளரட்டும், பெருகட்டும். ஆண்டவரே, முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடிய பலனை கட்டளைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21.
தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.